Hello, everybody. Nice to meet you all. A very good morning to all my dear children. Right. So, நேத்திக்கு டெஸ்ட் எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன். ஃபார்ச்சுனேட்டா நேத்தி பார்த்த டாபிக்கும் இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கும் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட். ஐ மீன் நிறைய ரிலேஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொட்டேஷனல் மோஷன்லேயே கொஞ்சம் கடைசியா வர்ற ஒரு அட்வான்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக் ஃபார்முலாஸுமே கொஞ்சம் டீப்பாக இருக்கும். அது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் இன்னுமே டீப்பாக இருக்கும். ரைட். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் தியரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் யா வில் கீப் இட் ப்ரீஃப். அதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் பர் டாபிக். ஸோ ரோலிங் மோஷன், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இது 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரைட். ரோலிங் மோஷன் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆங்குலர் மொமெண்டம், கன்சர்வேஷன் இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தியரியை பார்த்துட்டு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு we have a surprise problem. நார்மலா இரோடோவ் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு இரோடோவை தாண்டி we have a very good problem. அது ஒரு எப்படி சொல்றது, legendary question அப்படின்னு சொல்லலாம். One of the toughest questions ever asked in JEE exam. ஸோ நம்ம முடிச்சுட்டு மீதி டைம் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? ரோலிங் மோஷன். ஃபர்ஸ்ட் we're going to do rolling motion. ரோலிங் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரோலிங் மோஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம மோஷன் என்ன பிளேன் படிச்சிருப்போம் இல்லையா? ரைட். மோஷன் என்ன பிளேன், அதாவது 1 டைமென்ஷனல் மோஷன் 2 எடுத்துட்டு நான் சைமல்டேனியஸா சூப்பர் இம்போஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 2 டைமென்ஷனல் மோஷன் கிடைக்கும். மீன் மோஷன் என்ன பிளேன் கிடைக்கும். ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல செப்பரேட்டா, ஒய் ஆக்சிஸ்ல செப்பரேட்டா அதோட மோஷனை என்னால ரிசால்வ் பண்ணி ஆட் பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். அந்த ரிசால்வ்டு மோஷனை திருப்பி ஒன்னா சேர்த்தா அதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன். ரைட். இப்போ அதே லாஜிக்கை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். எப்படி? ஒரு பியூர் டிரான்ஸ்லேஷனையும் ஒரு பியூர் ரொட்டேஷனையும் நான் ஒன்னா தூக்கி போட்டேன்னா அதுதான் ரோலிங் மோஷன். கம்பைன்டு டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன், அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நடந்ததுன்னா அதுதான் நம்ம ரோலிங் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பியூர் டிரான்ஸ்லேஷனோட டெஃபினேஷன் என்ன? அதுல எந்த வித சேஞ்ச் இன் டைரக்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த பாடி ஒரே ஸ்பீட்ல போகணும். அது ஒரே லெட்ஸ் சே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு லீனியர் மோஷன். ஸோ அந்த பாடியில இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஒரே வெலாசிட்டி தான் இருக்கணும். ரைட். இட் ஷுட் நாட் சேஞ்ச். பாடியில இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ஒரே வெலாசிட்டி இருக்கணும், பேரலா இருக்கணும். இதுவே பியூர் ரொட்டேஷன் என்ன? அதோட ஆக்சிஸ் ரெஸ்ட்ல இருக்கும். அந்த பாடி வில் பி லைக் டர்னிங் இல்ல ஸ்பின்னிங். இப்போ இது ரெண்டுத்தையும் தூக்கி நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணா that's what a rolling motion. அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல அதோட ரொட்டேஷனல் மோஷனை தூக்கி வச்சா அந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸை வச்சு பாடி சுத்தும். அந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் சார்ட் ஆஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபேன் அப்படின்றது ஒரு பியூர் ரொட்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு வெஹிக்கிள்ல இருக்கிற ஒரு சைக்கிள் வீல் இருக்குல்ல, அது வந்து ரோலிங் மோஷன். அதோட ஆக்சிஸ்ங்கிறது ரோலிங், அது டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை பார்த்துட்டு நம்ம அனாலிசிஸ்க்கு போகலாம். டெஃபினேஷன் இஸ் சோ சிம்பிள். ஒரு டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணேன்னா, டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் நான் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணேன்னா தட் இஸ் மை ரோலிங் மோஷன். ரைட். இப்போ ரோலிங் மோஷன்ல அதை அனலைஸ் பண்றதுக்கு லெட்ஸ் லுக் அட் திஸ் ஃபிகர். இந்த டயக்ராம் பாருங்க. எனக்கு ஒரு பியூர் டிரான்ஸ்லேஷன் மோஷன், ஒரு சர்க்குலர் பாடி இருக்கு. இது ஒரு ஸ்பியரா இருக்கலாம், டிஸ்கா இருக்கலாம், சிலிண்டரா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். எனி பாடி எதுவா வேணாலும் இருக்கலாம். எனக்கு ரொட்டேட் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம இங்க பேசிக் டிஸ்க் அப்படின்னு எடுத்துப்போம். இட்ஸ் ஈஸி டு சால்வ். இது ஒரு பியூர் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. ரைட். இது பியூர் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. V0 அப்படின்ற வெலாசிட்டியில டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இருக்கு. இப்ப பியூர் டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? இந்த பாடியில இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எனக்கு ஒரே வெலாசிட்டி தான் இருக்கணும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் இன் தி பாடி should have the same velocity. சரியா? இப்போ மேல ஒரு பாயிண்ட், கீழ ஒரு பாயிண்ட், ரைட்ல லெஃப்ட்ல நான் 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 4 பாயிண்ட்டுக்குமே எனக்கு சேம் வெலாசிட்டி தான் இருக்கணும். அந்த வெலாசிட்டி என்ன? சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சேம் வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ பியூர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன். இப்போ அடுத்து இது கூடவே நான் ஒரு பியூர் ரொட்டேஷன் எடுத்துக்கிறேன். ரைட். திஸ் இஸ் அ பியூர் ரொட்டேஷன். ஸோ இங்க பியூர் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாடியோட ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்குமா? இங்க லெட்ஸ் கன்சிடர் ஒமேகா.
இது ரைட் ஹேண்ட் சைட்ல, அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பாடி, பியூர் ரொட்டேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இந்த ரொட்டேஷன்னால அதே 4 பாயிண்ட்ஸ்க்கு எனக்கு வெலாசிட்டி என்னவா இருக்கணும்? வச்சு பாருங்க, சேம் 4 பாயிண்ட்ஸ், 4 கார்னர்ல இருக்கிற 4 பாயிண்ட்ஸ். What will be the velocity of these 4 points? First, இந்த பாயிண்ட பார்க்கும்போது r omega downwardsல இருக்கணுமா? r omega, right? ஏன்னா this is r. So r towards right side இருக்கு, r omega towards downwards. எதனால இந்த டைரக்ஷன் வந்ததுன்னா, இந்த clockwise rotationனால இந்த பாயிண்ட்ல இருக்கிற velocity அந்த இன்ஸ்டன்ட்ல downwardsல இருக்கும், right? அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா it will be leftwards, r omega. இங்க r omega, இங்க r omega. So எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல இந்த பெரிஃபரல் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேனே, எனி ரேண்டம் பாயிண்ட். இந்த பாயிண்டோட வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சென்டர்ல இருந்து இங்க ஒரு லைன் போடுங்க, that becomes the radial line. இப்ப அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போட்டா that gives you the velocity direction. அப்ப இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலரா வெலாசிட்டி இப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். This is the basic logic. So rotational motionல எந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் அதோட வெலாசிட்டியை இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படின்னா ரோலிங் மோஷனை கொண்டு வர்றது. ரோலிங் மோஷன், how do I get a rolling motion? இப்போ இத கம்பைன் பண்ணி அந்த வெலாசிட்டிஸ் ரெண்டுத்தையும் நான் வெக்டோரியலா ஆட் பண்ணா I'll get a rolling motion. அதுல இருக்கிற வெலாசிட்டிஸ் ரெண்டுத்தையும், வெலாசிட்டி இஸ் a வெக்டார்ல, இது ரொட்டேஷனால வர வெலாசிட்டி. இந்த மேல இருக்கிற ஒரு பார்ட்டிகல் இருக்காங்க, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கான்னு வச்சுப்போம், அவனுக்கு ரொட்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டி r omega, டிரான்ஸ்லேஷன் கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி v0. அது ரெண்டுத்தையும் சேர்த்து வெக்டோரியலா நாங்க ஆட் பண்ணோம். சோ என்ன வரும் இங்க? டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எனக்கு v0 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? v0 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, r ஒமேகாவும் அதே டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல இருக்காங்க, v0 r omega. இப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, v0 is towards right, ஆனா r omega towards left, right? v0 is towards right, r omega towards left. அதே மாதிரி இங்க v0 is towards right, r omega downwardsல இருக்கு. இங்க v0 is towards right, r omega மேல இருக்கு. சோ அந்த பாடி ரோல் ஆகும்போது இப்படிதான் அதோட வெலாசிட்டி இருக்கும். இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல, ஓகே, சென்டர்ல என்ன வெலாசிட்டி இருக்கும்? ரொட்டேஷன்னால சென்டர்ல வெலாசிட்டி 0, கரெக்டா? சென்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஃபார்முலா என்ன? r into omega. r is 0 at the center. So pure rotationல center of mass ஓட velocity 0 அப்படின்னு இருக்கும். பட் டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு அந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனோட velocity மட்டும் center of massக்கு இருக்கும். மத்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ரொட்டேஷனல் வெலாசிட்டியும் சேர்ந்து வரும், ரைட்? ரைட். For advance. Yes, Akhil. In the sessionல we'll try to cover 1 or 2 advanced problem. Theory wise this is enough. ஆனா problem அப்படின்னா you should solve more. அட்வான்ஸ் கிராக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு சாப்டர்ல யூ ஷுட் ஹவ் சால்வ்ட் ஆல் த PYQs. பேர் மினிமம் அட்வான்ஸ் கிராக் பண்றதுக்கான பேர் மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னன்னா PYQs எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். நோ, அது இல்லாம யூ ஷுட் நெவர் சிட் ஃபார் தி எக்ஸாம். ஸோ ப்ரொவைடட் PYQs எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் யூ கேன் கிராக் அட்வான்ஸ். டன். சரியா? ஸோ கம்பைன் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன்ல இப்போ இதோட ரிசல்ட் அண்ட் வெலாசிட்டி மட்டும் பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்ல லெட்ஸ் சே v0 and r omega ஈக்குவல் அன்ஈக்குவல் ரெண்டு கேசஸ் இருக்கு. v0 and r omega ஈக்குவலா இருக்கலாம் இல்ல அன்ஈக்குவலா இருக்கலாம், ரைட்? இப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு வச்சுப்போம். இஃப் சப்போஸ் v0 and r omega அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்டோட வெலாசிட்டி என்ன வரும் பாருங்க. இஃப் v0 is equal to r omega, இது ரெண்டுத்தோட மேக்னிடியூட், ஐ எம் டாக்கிங் அபவுட் த மேக்னிடியூட். v0 ஓட மேக்னிடியூடும் r ஒமேகாவோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா what will happen? எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கிற நெட் வெலாசிட்டி should be 0, கரெக்டா? Equal and opposite vector. So the net velocity in the body should be 0. அப்போ நான் ரோலிங் மோஷன்ல பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தானே தரையில கான்டாக்ட்ல இருக்கிற பாயிண்ட். ஒரு பாடியை நான் ரோல் பண்ணிட்டு இருக்கேன், ரோல் ஆயிட்டு இருக்கிற பாடியில பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் தான் தரை கூட கான்டாக்ட்ல இருக்கிற பாயிண்ட். அந்த கான்டாக்ட் பாயிண்டோட வெலாசிட்டி 0 அப்படின்னு வருது, நெட் வெலாசிட்டி 0. ஸோ இந்த கண்டிஷன் தான்
எனக்கு பியூர் ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பியூர் ரோலிங், பியூரான ரோலிங். எங்கேயுமே எந்த இடத்துலயுமே தேய்மானம் எதுவுமே இல்லை, அங்க தேய்ச்சிக்கிட்டு போறதுக்கு வேலையே இல்லை, பியூரான ரோலிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 99% ஆஃப் த கேஸ் நம்ம வண்டி ஓட்டும் போது பியூர் ரோலிங்ல தான் நம்ம டயர்ஸ் இருக்கும். நம்ம நடக்கும் போது நம்ம சைக்கிள், பைக், கார் எது ஓட்டுறதா இருந்தாலும் 99% அது இந்த பியூர் ரோலிங் கண்டிஷன்ல இருக்கும். இப்போ இதுக்கு இல்லாம வேற கண்டிஷன் என்ன? பியூர் ரோலிங் இல்லாம வேற ஒரு கண்டிஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து கேஸ் 1 அப்படின்னு வச்சுப்போம். செகண்ட், இஃப் மை V0 இஸ் கிரேட்டர் than R ஒமேகா, R ஒமேகாவோட அதிகமா இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப இந்த பாயிண்ட்ல நெட் வெலாசிட்டி, இது வந்து கேஸ் 1ல நெட் வெலாசிட்டி will be 0. இது வந்து let's say point C அப்படின்னு வச்சுக்கலாம், கான்டாக்ட் பாயிண்ட், நோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதோட மீனிங் என்ன? velocity of C will be 0. net velocity of C will be 0. அதனால இங்க V0 is greater than R omega. Translational velocity and rotational component விட அதிகமா இருக்கு. Now what will happen? எனக்கு ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸ்லைட் ஆக்சுவலா ரோலிங் இருக்கும், பட் along with rolling ஸ்லைடிங் இருக்கும். ரைட்? ஸ்லைடிங் பிளஸ் ரோலிங் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பியூர் ஸ்லைடிங் கிடையாது, ஸ்லைடிங் பிளஸ் ரோலிங். சோ இங்க என்ன வரும்னா VC is not equal to 0. அதாவது சென்டர் பாயிண்டோட வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நம்ம வேகமா ஹைவேல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம்ப்பா. பஸ், கார், பைக் ஏதோ ஒன்று. ஹைவேல நம்ம நார்மலா ஹைவேல எந்த ஸ்பீட்ல போவோம்? 80 to 100, ஆன் an average 80 to 100ல வண்டி ஓட்டிட்டு இருப்போம். இப்போ சடனா ஒரு எரும மாடு குறுக்க வருதுன்னு வைப்போம். நான் ஹார்ட் பிரேக்ஸ் அடிப்பேன், நான் பிரேக் பெடலை பிடிச்சி ஃபுல்லா டவுன் பண்ணுவேன். ரைட்? I'll pin down the brake pedal. அப்ப என்ன ஆகும்? என்னோட வீல்ஸ் லாக் ஆயிடும். அப்போ என்னோட ரொட்டேஷனல் காம்போனன்ட்டை பிரேக் எடுத்துரும். வண்டியோட பிரேக்ஸோட வேலை என்ன? ரொட்டேஷனல் காம்போனன்ட். டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ட்ரம் பிரேக்ஸ், எந்த பிரேக்கா இருந்தாலும் ரொட்டேஷனை ஸ்டாப் பண்றது தான் பிரேக்கோட வேலை. ஸோ அந்த ரொட்டேஷனல் மோஷனை அது நிறுத்திடும். பட் வண்டிக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்வர்ட் வெலாசிட்டி இருக்குல்ல, the vehicle is moving forward with a certain velocity. அப்போ அந்த வெஹிக்கிளோட வெலாசிட்டி டயருக்கும் சேர்ந்து தானே இருக்கும். அதனால என்ன ஆகும்? அந்த ரோலிங் மோஷன் நின்னா கூட அந்த டயர் ஸ்கிராச் ஆயிட்டே தேய்ச்சிட்டே போகும். நீங்க ரோட்ல டயர் மார்க்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, தேய்ச்சிக்கிட்டே போயிருக்க டயர் மார்க்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அது பிகாஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன். when the translational velocity is greater than R omega, அந்த வெஹிக்கிளால ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியாது. it will slide forward. Right? அதே lesser than இருந்தா சேம் திங், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வீலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டயர்ஸ் மாட்டிக்குது அப்படின்னா, நம்ம சேத்துல டயர் மாட்டிக்குதுன்னா ரொட்டேஷனல் காம்போனன்ட் இருக்கும், R omega இருக்கும், பட் V0 இருக்காது. ஸோ அப்போ எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அதே சேம் ஸ்லைடிங் ஸ்லிப்பிங் வரும். ஸோ போத் ஆர் பாசிபிள். 3 if V is less than R omega. ரைட்? எனக்கு சேம் ஸ்லைடிங் பேக்வர்ட், இது ஸ்லைடிங் ஃபார்வர்ட், இது ஸ்லைடிங் பேக்வர்ட்ஸ். ஃபார்வர்ட் பேக்வர்ட்ஸ் அப்படி. இங்கேயும் VC is not equal to 0. ரைட்? ஸோ இங்க வாய்ஸ் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன் ரெண்டு கேசஸ்லயுமே ஃப்ரிக்ஷன் இருக்கும். மிஸ்டர் விக்னேஷ், ரெண்டு கேசஸ்லயுமே ஃப்ரிக்ஷன் இருக்கும். பியூர் ரோலிங்ல எனக்கு இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ரைட்? இங்க இட்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குமா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குமா? நம்ம ஃப்ரிக்ஷனோட பேசிக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், the maximum value of static friction is higher than kinetic. அதனால நம்ம நார்மலா வண்டி ஓட்டும் போது கான்டாக்ட் பாயிண்ட் பியூர் ரோலிங்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரைட்? பியூர் ரோலிங் கண்டிஷன்ல கான்டாக்ட் பாயிண்ட் இஸ் ரெஸ்ட். அப்போ எனக்கு அங்க இருக்கிற ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதுவே எனக்கு VR omega கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, V is equal to R omega கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, V பெருசா இருக்கு இல்ல சின்னதா இருக்கு, R omega கம்பேர் பண்ணும்போது பெருசா இருக்கு இல்ல சின்னதா இருக்குன்னு வச்சுப்போம். அங்க எனக்கு கண்டிப்பா ஒரு ஸ்லைடிங் இருக்கும், either ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட். ஒரு ஸ்லைடிங் கண்டிப்பா இருக்கும். ரைட்? அப்ப அந்த ஸ்லைடிங்னா எனக்கு அங்க ரிலேட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கு. the friction becomes kinetic. ரைட்? அப்ப கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கை விட இது ஒன்றும் எஃபெக்டிவ் கிடையாது. ரைட்டா? சோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கைனடிக் ஃப்ரிக்ஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனே நமக்கு ஸ்லைட்டா கம்மியா தான் இருக்கும் மேக்ஸ் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணும்போது. சோ அதனாலதான் நம்ம வெஹிக்கிள்ஸ்ல இப்ப ABS ஒரு டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்.
அதோட வேலை என்னன்னா இந்த மாதிரி வீல்ஸ் லாக் ஆகாம பார்த்துக்கிறது தான் அதோட வேலை. ஏன்னா வீல் லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், the friction becomes kinetic. அப்போ அது ஸ்டாட்டிக்கை விட கம்மி. ஆக்சுவலா நம்ம பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகமாகும். இதுவே நான் வீல லாக் ஆகாம ரோலிங்லேயே வச்சு பிரேக் அடிக்கிறேன், பட் இட் ஹாஸ் டு பி ஆப்டிமம். நான் மேக்சிமமா அந்த ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக்கை தாண்டாத அளவுக்கு ரோலிங்லேயே வச்சு பிரேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப குறையும். the vehicle becomes much more safer. பட் மேனுவலா நம்ம பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் அந்த ABS ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ன்ற டெக்னாலஜியே உள்ள வந்திருக்கு. அதோட வேலை என்ன தெரியுமா? அதுல ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சாரோட வேலை இந்த V and 𝑟𝜔 மெஷர் பண்றது. V 𝑟𝜔 விட அதிகமா போற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது என்ன தெரியுமா பண்ணும்? பிரேக்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ரைட்? நம்ம பிரேக் பெடல் வச்சிருந்தாலும் அது பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு உடனே திருப்பி பிடிச்சிரும். ரிலீஸ் பண்ணி கொஞ்சோண்டு 𝑟𝜔 கொடுத்துட்டு உடனே திருப்பி பிடிச்சிரும். Now it keeps happening. இது வந்து அது ஒரு செகண்டுக்கு it can do tens of times. ஹியூமன்ஸை விட அது much more effective. So this is the concept behind ABS system. All right? So this is pure rolling motion. Okay? இப்போ இதுல ஒரு சில எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ஸோ பியூர் ரோலிங் மோஷனோட பேசிக்ஸ் இது இப்பதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், இப்போ அந்த வெலாசிட்டி பியூர் ரோலிங்ல இருக்கும்போது ஒரு பாயிண்டோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? பாட்டம் மோஸ்ட் பாயிண்டோட வெலாசிட்டி பார்த்தோமா? the velocity of the bottom most point is 0. இங்க 0 வரும்னு பார்த்தோம். இப்போ டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு வெலாசிட்டி என்ன இருக்கும் பாருங்க. இந்த பாயிண்ட் பேர் கொடுத்துடலாம் நம்ம, A B C D. ரைட்? velocity of C is 0 pure rollingல. velocity of A என்ன வரும் பாருங்க. V is equal to 𝑟𝜔. V0 is equal to 𝑟𝜔. and one more thing, இந்த கண்டிஷன்ல நீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா V0ங்கிறது நான் டிரான்ஸ்லேஷனல் மோஷனோட வெலாசிட்டி. அதாவது இதை நம்ம இன்னொரு விதமா சொல்லலாம், இதோட சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டின்னு சொல்லலாம். ரைட்? V center of mass equals V0 அப்படின்னு சொல்லலாம். V center of mass equals to V0. ரைட்? நான் ஒரு சில கொஸ்டின்ல V0க்கு பதில் V center of mass அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. V center of mass equal to 𝑟𝜔 அப்படின்னா அதோட மீனிங் என்ன? எனக்கு சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி 𝑟𝜔, க்கு பதில் 0 போட்டு சென்டர் ஆஃப் மாஸ் 0 வரணும் அப்படி யோசிக்க கூடாது, தப்பு. எனக்கு மேக்னிடியூட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி, சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி என்ன? V0. அதுவும் ரொட்டேஷனோட 𝑟𝜔வும் ஈக்குவலா இருக்கும். அப்படி வியோட ஃபார்முலா 𝑟𝜔ன்றது கிடையாது. விங்கிறது ஒரு வேல்யூ, ரைட்? 𝑟𝜔ன்றது வேற வேல்யூ. பியூர் ரோலிங் கண்டிஷன்ல இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுதான் அந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங். சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி 𝑟𝜔 அப்படின்னு பார்க்க கூடாது. ரைட்? ஆனா க்கு பதில் நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஆப்வியஸ்லி 𝑟0. அப்ப க்கு பதில் அங்க முட்டை தூக்கி போட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டி 0 வந்துடும். நோ, சென்டர் ஆஃப் மாஸுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். இந்த கான்செப்டை மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும், வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ V center of mass equals 𝑟𝜔னா அது எனக்கு ரோலிங் மோஷனோட கண்டிஷன், பியூர் ரோலிங்கோட கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்ன? சென்டர் ஆஃப் மாஸுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா 𝑟𝜔 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். டன். ரைட்? VC is velocity of this point, velocity of C. ரைட்? பியூர் ரோலிங்ல velocity of C is 0. இப்ப பியூர் ரோலிங்ல velocity of A என்ன வரும் பாருங்க. அண்டர் பியூர் ரோலிங் கண்டிஷன்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் போலாம். சேம் டயக்ராம் நீங்க பெருசா வரைஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ இங்க பாயிண்ட்ல I'll have V0 and 𝑟𝜔. இங்க V0 𝑟𝜔 and this is V0 𝑟𝜔. V0 𝑟𝜔. ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் பேர் என்ன வச்சிருந்தோம்? A, B, C and D. சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி V0. ரைட்? C ஓட வெலாசிட்டி 0 அப்படின்னு சொல்லிட்டோம் அட் பியூர் ரோலிங். ஸோ பியூர் ரோலிங்கோட கண்டிஷன் என்ன? எனக்கு V0 equals V center of mass should be equal to 𝑟𝜔, numerically equal to 𝑟𝜔. இப்போ பாயிண்ட் C ஓட வெலாசிட்டி என்ன இருக்கும்? பாயிண்ட் C is V0 minus, அதாவது பாயிண்ட் C, அதாவது அதோட வெலாசிட்டி VC equals V0 minus 𝑟𝜔, which is 0. ஏன்னா V0 ம் 𝑟𝜔வும் equal and they are in the opposite direction.
ஸோ கான்டாக்ட் பாயிண்டோட வெலாசிட்டி 0 அப்படின்னு வரும். அதுவே பாயிண்ட் ஏ பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் ஏ ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கு, ரைட்? ஸோ என்னோட v0 பிளஸ் ஆர் ஒமேகா அப்படின்னு வரும். ஆர் ஒமேகா v0 ஈக்குவல் தானே. ஸோ v0 பிளஸ் v0 ஈக்குவல்ஸ் 2 டைம்ஸ் v0 இல்ல 2 டைம்ஸ் v சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பியூர் ரோலிங்ல சென்டர் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோ அதோட டபுள் ஸ்பீட்ல டாப் மோஸ்ட் பாயிண்ட் உருண்டுட்டு இருக்கும், ரைட்? த சென்டர் ஆஃப் மாஸோட டிரான்ஸ்லேட்டரி வெலாசிட்டி என்ன இருக்கோ அதை விட டபுள் ஸ்பீட்ல டாப் மோஸ்ட் பாயிண்ட் லீனியரா போயிட்டு இருக்கும். நீங்க அந்த பாயிண்ட புடிச்சிட்டு பார்க்க கூடாது, அந்த பாயிண்ட் கீழே ரொட்டேட் ஆயிடும். அந்த இடத்துக்கு வேற எந்த பார்ட்டிகல் வந்தாலும் அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி 2v அப்படின்னு இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் vனா அந்த இடத்துக்கு வர்ற எந்த பார்ட்டிகளா இருந்தாலும் அதோட வெலாசிட்டி 2 டைம்ஸ் v0 அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஃபார் b as well as d. ஸோ b எடுத்து பார்த்தா எனக்கு vb, இங்க v0ங்கிறது டுவர்ட்ஸ் i டைரக்ஷன், r ஒமேகா மைனஸ் jல இருக்கா. ஸோ வெக்டோரியலா பார்த்தா v0i minus r omega j அப்படின்னு வரும். இங்க நான் பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி என்னால ரிசல்டன்ட் சொல்ல முடியும். So the resultant velocity will be in this direction. இதுதான் vb ரிசல்டன்ட். இதனால தான் இந்த பாயிண்ட் p இருக்குல்ல, ரோலிங் மோஷன்ல இவன் அப்படியே அங்க கீழே போய் உழுவும். ஸோ இது ரைட் சைட்ல ரோல் ஆயிட்டு இருக்கிறதுனால கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது b பாயிண்டோட வெலாசிட்டி அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதோட மேக்னிடியூட் என்னன்னு பார்த்தா மேக்னிடியூட் ஆஃப் vb இஸ் ரூட் ஆஃப் v0 ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆர் ஒமேகாக்கு பதில் v0 i கேப் மைனஸ் v0 j கேப் போட்டுக்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு பதில் v0 ஸ்கொயர் which is root 2 v0. So magnitude. So vb ஓட வேல்யூ will be root 2 v0. அதே மாதிரி இவனுக்கும் அதே வேல்யூ இருக்கும், root of 2 v0. So இதுதான் பியூர் ரோலிங்ல இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸோட இண்டிவிஜுவல் வெலாசிட்டி, ரைட்? I think this is clear. Right. So ஒரு பாயிண்ட்ஸோட வெலாசிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன், அதே எக்ஸாக்ட் கண்டிஷன். வெலாசிட்டிக்கு என்ன பார்த்தோம், v is equal to r into omega. ஸோ பியூர் ரோலிங் அப்போ பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியாச்சு, ரைட்? அப்ப அதோட டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனும் எனக்கு ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும். ஆக்சிலரேஷன் டயக்ராம் பார்த்தா நமக்கு ஆக்சிலரேஷன்ல 3 காம்பனன்ட் வரும். சென்ட்ரிபீட்டல் ஒன்று வரும், அது இல்லாம சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சிலரேஷன் தனியா வரும், அது இல்லாம டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் 3 பார்ட்ஸ் வரும். பட் சென்ட்ரிபீட்டலை பத்தி நம்ம யோசிக்க போறது கிடையாது, ஏன்னா தட் இஸ் கிவன். சென்ட்ரிபீட்டல் இல்லாம எனக்கு ரொட்டேஷனே இருக்காது, அது வேற, ரைட்? இப்ப நான் அந்த சென்டர் ஆஃப் மாஸோட டிரான்ஸ்லேஷனல் ஆக்சிலரேஷன், சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சிலரேஷன் a center should be equal to r alpha, angular acceleration. So pure ரோலிங்க்கு வெலாசிட்டிக்கு என்ன கண்டிஷன் போட்டோமோ அதே கண்டிஷன் தான் ஆக்சிலரேஷனுக்கும் போடணும். டன். So a center of mass equals, இது v center of mass equals r omega, a center of mass equals r alpha. ஆல்பாங்கிறது angular acceleration, aங்கிறது translational acceleration. Right. And finally energy. So ஒரு பாடி ரோல் ஆயிட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம், அதுல டிரான்ஸ்லேஷன் மோஷனும் இருக்கு, ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் தனித்தனியா எனர்ஜி கால்குலேட் பண்ணுமா? டிரான்ஸ்லேஷன் மோஷனுக்கு நம்ம எப்படி எனர்ஜி போடுவோம்? ஃபார்முலா, பேசிக் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half mv². சரியா? நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் அந்த சாப்டர்ல படிச்சிருப்போம். கைனடிக் எனர்ஜியோட பேசிக் ஃபார்முலா half mv². அங்க m ரெப்ரசன்ட்ஸ் மாஸ் ஆஃப் த பாயிண்ட் பாடி. இங்க இது ஒரு எக்ஸ்டெண்டட் பாடி தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம், அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல அதோட மாஸ் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற அசம்ஷனின் அடிப்படையில் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். So first part என்னன்னா half mv center of mass square. இது purely for translatory motionக்கு. இது அது கூட இருக்கிற ரொட்டேட்டரி மோஷன். So ரெண்டும் சேர்த்தா you'll get the rolling motion energy. Right? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிஸ்க் ரோல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டிஸ்க் இஸ் ரோலிங் இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். இப்ப அந்த டிஸ்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குமா? இப்போ உங்க சைக்கிளோட டயரே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாமே.
நீங்க வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது, சைக்கிள் ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் அதோட சென்டர் ஆஃப் மாஸை பார்த்தேன்னா அந்த பாயிண்ட் ஹரிசான்டலா ஒரு சர்டன் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கும். நான் என்ன அசியூம் பண்ணலாம்? அந்த டயரோட மொத்த மாஸும் அந்த ஒரு பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணி அவன் வின்ற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கான். அப்படி பார்த்தோம்னா ½ mv², எனக்கு அதோட டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி. பட் இது மட்டும் பத்தாது இல்ல, இது நான் போட்ட அசம்ஷன். ஒரிஜினலா அவன் ரோலிங் கூட ஆயிட்டு இருக்கான். சோ அவன்கிட்ட ஒரு ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு. நான் சைக்கிள் அப்படியே பிடிச்சு தூக்குனேன்னா எனக்கு அந்த டயர் ரோல் ஆகுறது, ரொட்டேட் ஆகுறது நல்லா தெரியுமா? அப்ப அந்த ரொட்டேஷனுக்கு நான் ஒரு கைனடிக் எனர்ஜி போடணுமா? ½ I⍵². சிம்பிள், ரைட்? மாஸுக்கு கரஸ்பாண்டிங் காம்பனன்ட் இங்க என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அங்க m, இங்க I. அங்க v², இங்க அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்கொயர். சிம்பிள். சோ ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டோம்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. இதுல இருந்து இது எப்படி? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு வச்சு ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் I is equal to m into k². சோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அது. I is equal to m into k². kங்கிறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. இப்போ இங்க இந்த ஃபார்முலால if you listen, kinetic energy is equal to ½ mv center of mass square plus ½ I⍵². கரெக்டா? இப்போ I ஓட வேல்யூ is m into k². I ஓட வேல்யூ is m into k². k என்ன அப்படின்னு பார்த்தா it's called radius of gyration. So radius of gyration. Radius of gyration. Right, one second. Radius of gyration. இப்போ அடுத்து ஒமேகாக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா? V is equal to r omega. Right? So V is equal to r omega. அப்போ V by r equals omega. கரெக்டா? ஒமேகாக்கு பதில் நான் V by r. இப்போ இதையும் நான் தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். என்ன ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? ½ mv² plus ½ ஐக்கு பதில் m into k² into v² by r² அப்படின்னு வருமா? இப்ப இந்த ½ mv² is common. ரெண்டு டேர்முக்கும் காமனா இருக்கு. வெளியே எடுத்துடலாமா? So ½ mv² into 1 plus k² by r². So இதுதான் ஒரு ரோலிங் பாடியோட டோட்டல் கைனடிக் எனர்ஜி. நீங்க either இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா you can use this. இல்ல டைரக்டா எனக்கு இதுவே கம்ஃபர்டபிளா தான் சார் இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகும்னா yes, you can very well use this formula. பட் இந்த ½ I⍵² மட்டும் மறந்துடாதீங்க. ரோலிங் பாடியோட கைனடிக் எனர்ஜி பேஸ்ட் क्वेश्चंस வரும்போது ½ mv² நமக்கு தெளிவா ஞாபகம் இருக்கும், போட்டுருவோம். பட் ½ I⍵² most of the times, இல்ல at least half of the time மறந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. So please pay attention to that. Right. Okay. So total kinetic energy, translation and rotation. இப்போ அடுத்தது ரோலிங் மோஷனோட சேம் ப்ராசஸ் இன்க்ளைன் பிளேன். நம்ம நார்மலா எப்பவுமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் அப்ரோச் என்ன? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல் பார்த்திருப்போம், அதுக்கப்புறம் இன்க்ளைன் ப்ரொஜெக்டைல் பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப ரோலிங் மோஷன்ல ஹரிசான்டல் ரோலிங் இப்பதான் பார்த்தோம். இப்போ இன்க்ளைன் பிளேன்ல அதோட ரோலிங் மோஷன். சிம்பிள் பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ரொம்ப டீப்பா போக வேண்டாம். பேசிக்ஸ் மட்டும் என்ன? எனக்கு ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருக்கு, அதுல ஒரு பாடியை நான் வச்சிருக்கேன், ஜென்டலா கொண்டு போய் வைக்கிறேன். இப்ப அவன் ரோல் ஆயிட்டு கீழே வருவானா? இப்ப அவனோட மோஷன் எப்படி இருக்கும்? அவனோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? அவனோட எனர்ஜி எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு நேரம் அவன் கீழே வர, அவன் எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு டைம் எடுத்துருவான் கீழே வர. சோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். So first ஒரு inclined plane. So this is an inclined plane, right? Theta. எனக்கு இங்க ஒரு circular body இருக்கு. Again it can be a disc, sphere, cylinder, anything. நம்ம ஜெனரல் கேஸுக்கு டெரைவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இவனோட சென்டர் ஆஃப் மாஸ்ல mg இப்படி இருக்கும், அது நமக்கு தெரியும். அண்ட் இது ஒரு ரஃப் இன்க்ளைன் பிளேன் வச்சுப்போம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மூத்தான இன்க்ளைன் பிளேன்ல நான் ஒரு ரோலிங் பாடியை வச்சா அது ரோலே ஆகாது, வெறும் ஸ்லைட் ஆயிட்டு தான் கீழே வரும். ஸோ திஸ் இஸ் அ ரஃப் இன்க்ளைன் பிளேன். அப்போ கண்டிப்பா இங்க ஃப்ரிக்ஷன் ஒருத்தன் இருப்பான்ல. ரஃப் இன்க்ளைன் பிளேன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான். திஸ் இஸ் எஃப். இட்ஸ் அ ரஃப் பிளேன். ரெண்டுத்துக்கும் இருக்கிறது ரஃப் சர்ஃபேஸ், எஃப்.
இப்போ அடுத்தது இதுல இருக்கிற ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணோம். mg டவுன்வர்ட்ல இருக்கு. நான் அதை ரிசால்வ் பண்றேன். திஸ் பிகம்ஸ் இது mg cos theta. இது ஆல்ரெடி this is theta. இது mg sin theta. So mg cos theta and mg sin theta, right? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து டார்க் ஈக்குவேஷன். நேத்துக்கு நம்ம ஈக்விலிபிரியம் கான்செப்ட் பார்க்கும்போது ஒரு ரோலிங் பாடி இல்ல ஒரு ரொட்டேஷனல் ஒரு ரிஜிட் பாடி ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அதோட சேர்த்து டார்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு சொல்லணும். So first case நான் force equation யூஸ் பண்றேன். Net force equals mass into acceleration. கரெக்ட்டா? So accelerationங்கிறது நான் acceleration of center of mass எடுத்துக்கிறேன்ப்பா. Net force equals mass into acceleration. So mg sin theta along the inclined plane minus f equals mass into acceleration. Net force is mass into acceleration. அடுத்தது net torque எனக்கு வேணும். About எந்த பாயிண்ட் யூசுவலா நான் போன கிளாஸ்ல சொன்னேன், டார்க் நம்ம ரெஃபர் பண்ணும்போது டார்க் இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது எதையாவது நம்ம யூஸ் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்தா கால்குலேஷன் ஈஸி. சென்டர் ஆஃப் மாஸ் இல்லாம வேற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இட் கேன் பி பிட் ஹார்டர். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் சென்டர் ஆஃப் மாஸ். இங்க டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ், டவ் அபவுட் த பாயிண்ட் ஏ, அது வந்து ஆக்சிலரேஷன். இது வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். Tau about O. Tau about O. என்ன torque about O. F into R. கரெக்டா? F into R. So F into R என்ன இவனோட radius. இந்த distance நம்ம radius அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். Take this as his radius R. So tau into R. So torque equation tau is equal to F into R அப்படின்னு எடுத்துக்கலாம். So டார்க்குக்கான parallel formula என்ன நமக்கு? I alpha வருமா? Torque is equal to I alpha, right? F is equal to ma, torque is equal to I alpha. So linearல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு parallel இங்கேயும் நமக்கு formulas இருக்கு. இங்க F is equal to ma, torque is equal to I alpha. But original formula for torque என்ன? Moment of force. So R cross F. So RF இங்க theta 90 degree, so sin theta 1 ஆயிடும், அதை இக்னோர் பண்ணிடலாம். So FR is equal to I alpha, right? இப்போ F என்ன வரும் பாருங்க, I into ஆல்பாக்கு பதில் நான் A by R போட்டுக்கலாமா? Alpha equals to A by R, right? Into 1 by R. அந்த R கீழே வந்துச்சுன்னா, ரைட்டா? So அதை நான் என்ன எழுதலாம்? IA by R square அப்படின்னு எழுதலாமா? இப்போ ஐக்கு பதில் F is equal to mk square A by R square அப்படின்னு வரும். mk square A by, ஏன்னா I ஓட formula since reason என்ன? I is equal to m into k square. Moment of inertia is equal to mass into radius of gyration square, right? இப்போ next. So இது இந்த F தூக்கி நம்ம இங்க substitute பண்ண போறோம். So mg sin theta minus ma k square by r square equals ma, right? இது ரைட் சைடு எடுத்துட்டு போகும்போது mg sin theta equals ma into 1 plus k square by r square. So m cancel ஆயிடும். Finally, my acceleration will be g sin theta by 1 plus k square by r square. One of the most important formulas. இந்த ஃபார்முலா மறக்கவே கூடாது. நமக்கு ஒரு இன்க்ளைன் பிளேன்ல ஒரு பாடி ஸ்லைட் ஆயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு ஆக்சலரேஷன் g sin theta அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஃப்ரிக்ஷன் இல்லப்பா, ஃப்ரிக்ஷன் இல்லாம ஒரு இன்க்ளைன் பிளேன்ல எனக்கு ஒரு பாடி ஸ்லைட் ஆச்சுன்னா g sin theta அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ரோல் ஆயிட்டு இருந்ததுன்னா g sin theta by 1 plus k square by r square. So this is rolling motionல இது fundamental formula. இத மறக்கவே கூடாது. இப்போ இந்த a-வை தூக்கி இங்க substitute பண்ணா we can get the value of f, right? இந்த a-வை தூக்கி substitute பண்ணா we'll get the value of f. a இங்கேயும் இல்லையா? Okay, right. நம்ம substitute பண்ணிடலாம். So இந்த a தூக்கி இங்க we can substitute in this one. So இதுல நம்ம substitute பண்ணிக்கலாம், right? I'll do it here.
So F is equal to M into KMA. M A க்கு பதிலு G sin theta by 1 plus K square by R square இருக்கா? G sin theta 1 plus அதாவது A க்கு பதிலு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அடுத்து K square by R square மீதி இருக்கு. So K square by R square. So denominatorல இருந்து நான் K square by R square எடுத்து கேன்சல் பண்ணா, I mean இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணேன்னா F is equal to mg sin theta by R square by K square plus 1 அப்படின்னு வரும். இதுதான் friction. நம்ம நார்மலா ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? மியூ mg cos theta அதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? அது டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு. இங்க ஒரு இன்க்ளைன் பிளேன், அதுல நான் ஒரு ரோலிங் பாடியை தூக்கி வைக்கிறேன். இட்ஸ் a rough ரோலிங் பாடி. நான் அதை தூக்கி வச்சேன்னா அது ரோல் ஆகிறதுக்கு எனக்கு இந்த ஃப்ரிக்ஷன் தேவை அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃப்ரிக்ஷனோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன? மியூ mg cos theta. Do you remember that? மியூ n வரும். n-க்கு பதில் மியூ mg cos theta. ரைட்? அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து அது பியூர் ரோலிங்ல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. மியூ mg cos theta அது நமக்கு ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்ல இருந்து வர்ற ஃப்ரிக்ஷன், ஒரிஜினல் ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்ல இருந்து வர்ற ஃபோர்ஸ் ஃபார்முலா. இது அந்த பாடி ரோல் ஆகிறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா, நியூட்டன்ஸ் லாஸை வச்சு கொண்டு வரப்பட்ட ஃபார்முலா. ரைட்? அப்ப எனக்கு அந்த ஃப்ரிக்ஷன் இதை விட அதிகமா இருந்ததுன்னா, அதாவது அந்த ஃப்ரிக்ஷனால இந்த நெசசரி ஃப்ரிக்ஷன் இது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் மியூ mg cos theta. ரைட்? அந்த மேக்ஸிமம் வந்து இவனை விட அதிகமா இருந்தா இவனுக்கு ரோல் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இவன் கம்ஃபர்டபுளா ரோல் ஆகி வருவான். இப்ப அந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன், அந்த சர்ஃபேஸுக்கு நடுவுல இருக்கிற ஃப்ரிக்ஷன் இந்த அளவு கொடுக்க முடியல. வீக்கான ஃப்ரிக்ஷனா இருந்தா ரோலிங்கோட சேர்த்து ஸ்லைடிங்கும் இருக்கும் நமக்கு. ஸோ இன்க்ளைன் பிளேன்ல ரோலிங்கோட சேர்த்து ஸ்லைடிங்கும் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் and friction for a rolling body on an inclined plane. Done. So இந்த acceleration formula clear-ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல உங்களால இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் போட்டு சால்வ் பண்ண முடியும்னா well and good. So either direct formulas இல்ல equations ஏதாவது ஒண்ணு clear-ஆ ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்ல என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ let's go to some questions. First question பாருங்க. A solid sphere and a solid cylinder of identical radii approach an inclined plane with the same linear velocity. Right? இங்க figure, this is the figure. வச்சுப்போம். இது கொஞ்சம் கிளியரா இல்ல. This is figure வச்சுப்போம். எனக்கு இங்க தான் அந்த பாடி ரோல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். Same linear velocity, both roll without slipping. So rolling without slipping என்ன அர்த்தம்? Pure rolling அப்படின்னு அர்த்தம். All throughout the two climb maximum heights, H sphere and H cylinder. அந்த ரெண்டு பாடியோட maximum height என்னன்னா height of the sphere, அதாவது height reached by the sphere, height reached by the cylinder. வச்சுப்போம். On the inclined plane, the ratio of H sphere by H cylinder. that situation என்னன்னா ரெண்டு பாடிஸ் ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில வந்துட்டு இருக்கு. அதோட சென்டர் ஆஃப் மாஸோட லீனியர் வெலாசிட்டி ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு. இப்ப அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்க்ளைன் பிளேன் வச்சிருக்காங்க. ஹரிசாண்டலா வந்துட்டே இருக்கு. வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இன்க்ளைன் பிளேன் வச்சிருக்காங்க. இப்ப இது இங்க வந்த உடனே இடிச்சு நிக்காதுல்ல, அவன் மேல ஏறி உருண்டு போகுங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பாலை உருட்டி விடுறேன், எனக்கு செவரே அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒரு பிளாட் சர்ஃபேஸ் இல்ல ஒரு பேட் மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன். நம்ம அந்த ரவுண்டு எரேசர் இருக்கும்ல, ஸோ இங்க் எரேசர் இருக்கும்ல, ஒரு பேடை இன்க்ளைண்டா வச்சுட்டு நான் அந்த எரேசரை தட்டி விட்டேன்னா அது மேல ஏறும். ரைட்? ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா ரோலிங் பாடி இருந்ததுன்னா பட்டு மேல ஏறும். இப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸுக்கு எனக்கு சேம் வெலாசிட்டி கொடுத்தாச்சு, சேம் லீனியர் வெலாசிட்டி. இங்க ரெண்டு சிச்சுவேஷன் வரைஞ்சுப்போம். சோ ரெண்டு பாடி, ரெண்டுத்தோட வெலாசிட்டி சேம் v அப்படி எடுத்துப்போம். என்னென்ன பாடி? ஒன்னு ஸ்பியர், இன்னொன்னு சிலிண்டர். இப்ப ரெண்டு பேர்ல ஹைட் யார் யாரு எவ்வளவு ஏறுவா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ் H sphere by H cylinder? அவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ ஆஃப் த ஹைட்ஸ். ரைட்? தட்ஸ் இட். இப்ப என்ன பண்ணலாம்? எனர்ஜி கன்சர்வேஷன். ரைட்? இங்க கம்ப்ளீட்டா எனர்ஜி கன்சர்வேஷன். இங்க எவ்வளோ எனர்ஜி இருந்ததோ அதிகபட்ச ஹைட்டுக்கு போகும்போது கைனடிக் எனர்ஜி கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிடும். இருக்கிற எனர்ஜி எல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறிடுமா? டன். தட்ஸ் இட். அண்ட் இன்னொன்னு, நம்ம எப்படி எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்க எனக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, பட் பியூர் ரோலிங்ல கான்டாக்ட் பாயிண்ட் ரெஸ்ட்ல தானே இருக்கு.
right? அப்ப friction force இருந்தாலும் displacement அந்த இடத்துல எதுவும் இல்லையா? So static frictionனால இங்க work done 0. அப்ப இங்க இருக்கிற ஒரே work பண்ற force என்னன்னு பார்த்தா gravity. So அப்ப the force is conservative. அப்ப energy is conserved. So கீழ எவ்வளோ kinetic energy இருக்கோ அது கம்ப்ளீட்டா மேல போகும்போது எனக்கு potential energy மாறிடும். So அந்த பாடி ரோல் ஆயிட்டு மேல போயிட்டு ஒரு மொமெண்ட்ஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே விழுக ஆரம்பிச்சிடும், கீழே திருப்பி ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு தேவை கிடையாது. அதிகபட்சம் அது எங்க போய் நிக்குது? அப்ப அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு எனக்கு அதோட ஃபைனல் வெலாசிட்டி 0 தானே. அப்ப கீழே இருக்கிற கைனடிக் எனர்ஜியை நான் mgh ஃபார்ம் பண்ணா முடிஞ்சு போச்சு. டன். சோ ஸ்பியருக்கான கைனடிக் எனர்ஜி என்ன? அண்ட் நேத்தி கிளாஸ் ஷேப்ஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை மெமரைஸ் பண்ண சொல்லி சொன்னேன். நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஃபார் ஆல் த ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ், டிஸ்க், சிலிண்டர், சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், இதெல்லாம் mandatory non-negotiable. So இங்க we are going to use sphere and cylinder formula. So இதோட kinetic energy என்ன வரும்? First kinetic energy of sphere na half m v square plus half I omega square. நம்ம பேசிக் ஃபார்முலாக்கே போலாம். இல்ல half m v square 1 plus k square r square அப்படி கூட போடலாம். But this is simpler. half I omega square. So இத நான் சால்வ் பண்ணா half mv square plus half. Sphere ஓட moment of inertia formula ஞாபகம் இருக்கா? What is the formula for moment of inertia of a sphere? யாருக்காவது ஞாபகம் இருக்கா பசங்களா? Can you give me the answer? Answer சொல்லுங்க பாப்போம். Sphere ஓட moment of inertia, solid sphere ஓட moment of inertia. Now what is the value? இன்னும் படிக்கலையா? வேதாந்த், இதெல்லாம் நான் நெகோஷியபிள் டாபிக்ஸ். இது இல்லாம அந்த சாப்டர் முடிக்கிறப்பவே இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிருந்திருக்கணும். தெரியல. ஸ்பியரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஸ்பியர் அப்படின்னா இந்த क्वेश्चनல சாலிட் ஸ்பியர் கொடுத்திருக்காங்களா? 2/5 mr square அப்படின்னு வரும். சாலிட் ஸ்பியருக்கு it is 2/5 mr square. So do not forget it please. அடுத்து ஒமேகாக்கு பதிலு நான் v square by r square போட்டுக்கலாமா? ஒமேகா is v by r. Omega square பதில் v square by r square. So r square gets cancelled. 2 cancel ஆயிடும். Remaining mv square common. இதை சால்வ் பண்ணோம்னா 1/2 plus 1/5 7/10 mv square இருக்கும். இதுதான் height reached by the sphere. அந்த ஸ்பியரால மேக்ஸிமம் ரீச் பண்ணக்கூடிய ஹைட் இதுதான். இப்போ இந்த டயக்ராம் தேவையில்லை. we can do cylinder. இப்போ அதே மாதிரி இங்க ஆக்சுவலா இங்க ஹைட் கிடையாது. you have to consider it as energy. this is equal to இந்த kinetic energy தான் will be equal to potential energy mg height of the sphere, right? இந்த kinetic energy தான் equal to the maximum potential energy. அந்த sphere டாப் மோஸ்ட் பாயிண்ட்க்கு போறப்போ கீழ இருந்த மொத்த kinetic எனர்ஜியும் potential எனர்ஜியா மாறிடும். அதே ஸ்டோரி சிலிண்டர். Kinetic energy of cylinder half m v square plus half I cylinder omega square. Inga sphere, right? Half I sphere. Inga half I cylinder omega square, right? Cylinder formula na I sphere is 2/5 mr square. I cylinder is 1/2 mr square. டிஸ்க், சிலிண்டர் அது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவும் சிலிண்டரோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலாவும் சேம். half m r square. சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? half mv square plus half I cylinder m r square by 2 into omega square க்கு பதிலா v square by r square. r square cancelled. இங்க எனக்கு 1/4 mv square வரும். இங்க 1/2 mv square. நான் கம்பைன் பண்ணி எழுதுனா kinetic energy of cylinder is 3/4 mv square, right? 3/4. 1/2 plus 1/4 3/4 mv square. இப்போ எனக்கு இங்க இருந்து ஃபைனலா என்ன வேணும்? the ratio, right? இந்த ரேஷியோக்கு என்ன பண்ணலாம்? this is equal to mg height of the cylinder. சரியா? kinetic energy of the cylinder தான் எனக்கு potential energy-ஆ மாறுது. So this is equal to mg height of the cylinder. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் ரேஷியோ போட்டேன்னா முடிஞ்சு போச்சு. Divide these two. Done. Height of the sphere by cylinder.
So இது sphere, இது cylinder. So அப்பனா 1/2 போட்டேன்னா mg height of the sphere by mg height of the cylinder. So mg cancel ஆயிடும். Height of the sphere by cylinder. Sphere என்ன 7/10 mv square. 7/10 mv square divided by 3/4 mv square. So mv square cancel. இது எனக்கு 5 times and this is 2 times. So 14/15 will be my answer. Option D is that answer. So 14/15. புரியுதா பசங்களா? Yes. 𝐷𝐴𝐻𝐿 gamer. என்னல பேர் இது? Okay, Mr. Gamer. Yes. இந்த 2025 NEET question paper பார்த்த அப்புறம் இதுக்கப்புறம் NEET and mains, I mean, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி லெவல் கேன் பி கம்பேரபிள். எக்ஸாக்டா ஈக்குவல்னு சொல்லனா கூட மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस ஆர் ஆஃப் கம்பேரபிள் லெவல். ஸோ டெஃபினட்டா நீங்க நீட்ல இந்த மாதிரி क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்? லைக் ஒரு ஃபார்முலா இல்ல 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி. இங்க திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா and then ratio, 2 step solution. So definitely you can expect these sort of questions. Right. All clear? அடுத்த question போலாமா? Next question. இப்போ this is an advanced question. So ஒரு mains question பார்த்தாச்சு. Next obviously advanced. Question பார்த்து பயந்துடாதீங்க. Take your time, read it. Okay, let's read the question. The center of a disc of radius r and mass m is attached to a spring of spring constant k. இங்க please look at the diagram. இந்த diagram ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஒரு spring இருக்கு. Right? இங்க the center of a disc of radius r and mass m is attached to a spring of spring constant k inside a ring of radius capital R. So இங்க பெரிசா இருக்கிறது ring. அதுல எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கோட எண்ட்ல ஒரு குட்டி டிஸ்க். I think you can see this. கீழ ஒரு குட்டி டிஸ்க். ஸ்ப்ரிங்கோட கடைசி எண்ட்ல ஒரு குட்டி டிஸ்க். Question படிங்க. I'll draw the diagram. I'll draw the diagram, but இங்க we'll keep it as reference. So ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ரிங் இருக்கு, அதுல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அதுல ஒரு டிஸ்க் இருக்கு. ரைட்? இப்போ நெக்ஸ்ட். The end of the spring is attached to the periphery of the ring. அப்போ ஸ்ப்ரிங்கோட இன்னொரு எண்ட அந்த ரிங்ல வச்சு வெல்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். ரிங்கோட பெரிஃபரியில வெல்ட் பண்ணியாச்சு. Both the ring and the disc are in the same vertical plane. So இந்த குட்டி டிஸ்கும் இந்த ரிங்கும் ஒரே vertical planeல இருக்கு அப்படின்னு அர்த்தம். Right? Vertical plane. The disc can only roll along the inside periphery of the ring without slipping. அந்த டிஸ்கால அந்த ரிங்குக்குள்ளார தான் ரோல் ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். ரிங்குக்குள்ளார தான் ரோல் ஆக முடியும். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க இந்த வீட்ல கேஸ்கெட் பாத்திருக்கீங்களா? நம்ம பிரஷர் குக்கர் இருக்குல்ல, வீட்ல இருக்கிற பிரஷர் குக்கர், அதுக்குள்ள இருந்ததுன்னா ஜஸ்ட் கோ செக் இட் அவுட். அதுல அந்த பிரஷர் குக்கருக்குள்ள அந்த கேஸ்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல சென்டர்ல ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். அந்த கேஸ்கெட்டுக்கு நடுவுல ஒரு க்ரூவ் மாதிரி இருக்கும். அதுல ஒரு காயினை தூக்கி நம்ம வச்சிருவோம். இப்ப அந்த காயினால அழகா ரொட்டேட் ஆக முடியும். ரைட்? அந்த மாதிரியான ஒரு செட்டப் இது. இப்ப அந்த காயினோட சென்டர்ல ஒரு ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணி அதோட இன்னொரு எண்டை தூக்கி அந்த கேஸ்கெட்ல நான் வெல்ட் பண்ணி வச்சிருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். That is the situation. Next, மீதியை முடிச்சிடலாம். The spring can only be stretched or compressed along the periphery of the ring. அந்த ஸ்ப்ரிங்க நான் ஸ்ட்ரெச் பண்ணாலும் கம்ப்ரஸ் பண்ணாலும் அந்த ரிங்கோட பாத்துல தான் பண்ண முடியும். நான் நேரா இப்படி பண்ண முடியாது. நான் அந்த ரிங்கோட பாத்துல தான் ஸ்ட்ரெச் ஆர் கம்ப்ரஸ் பண்ண முடியும். Following Hooke's law. Hooke's law na without undergoing any permanent deformation, F is equal to Kx formula. In equilibrium, the disc is at the bottom of the ring. So originally bottom la irukku. The disc is at the bottom of the ring. Assuming a small displacement of the disc, the time period of oscillation of the center of mass of the disc is written as 2π/ω. Right? Small displacement. In the disc na gentle small displacement பண்றேன். ஏன் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்பதான் அது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கும். Now only then it will be an SHM. SHM நீங்க படிச்சிருப்பீங்க. I think you can remember the concepts. SHM. அப்ப அதோட டைம் பீரியட் இஸ் 2π/ω. இப்போ what is the expression for omega? அவ்வளவுதான்.
ஸோ ஸ்டோரி என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய ரிங் இருக்கு. அந்த ரிங்கோட பேஸ்ல ஒரு டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்கோட சென்டர்ல இருந்து ஸ்ப்ரிங். பட் அந்த ஸ்ப்ரிங் அந்த ரிங்கை சுத்தி இருக்கு. இன்னொரு எண்டு ஸ்ப்ரிங்கை தூக்கி நான் அந்த ரிங்லயே அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். டன். இப்ப நான் இந்த டிஸ்கை லைட்டா தட்டி விட்டா அது ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேஷனோட டைம் பீரியட் என்ன? தட்ஸ் த क्वेश्चन. இப்போ if you look at the figure, இதோட situation will look like this. இப்படி எடுத்துப்போம். Right? It's a straight line. Approximate straight line ன்னு எடுத்துப்போம். இப்போ இங்க எனக்கு ஒரு குட்டி டிஸ்க், அந்த டிஸ்கால உள்ள மட்டும்தான் ரோல் ஆக முடியும். ரைட்? அந்த டிஸ்கால இதுல மட்டும்தான் ரோல் ஆக முடியும். இப்போ இங்க இருந்து நான் ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டு வரேன். அந்த டிஸ்கோட சென்டர்ல நான் அந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்? அந்த ஸ்ப்ரிங்கை கொண்டு வந்து டிஸ்கோட சென்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் த சிச்சுவேஷன். இப்போ இதுல காம்பனன்ட்ஸ் மார்க் பண்ணிடலாமா? வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ்? எனக்கு இந்த டோட்டல் ரேடியஸ் ஆஃப் த பிக் ஸ்பியர் இது r, கரெக்டா? திஸ் இஸ் r. இந்த குட்டி ஸ்பியர் இருக்கா டிஸ்க், அவனோடது ஸ்மால் r. அப்ப இவனோடது r மைனஸ் r. இதை லென்த் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது this will be the L தான் ஆசிலேஷனுக்கான லென்த். ரைட்? இப்போ this is the spring. இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். நான் இவனை லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறேன். டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டேன்னா what will be the nature of oscillation? அவனோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு டார்க் ஃபோர்ஸ் மெத்தட், ஃபோர்ஸ் இல்ல டார்க் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். இல்ல எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரைட்? எனர்ஜி மெத்தட் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா அங்க டைரக்ஷனை பத்தி கவலைப்பட தேவையே கிடையாது. சிம்பிள். ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப நம்ம ஃபோர்ஸ் அண்ட் டார்க் ஈக்குவேஷன் எழுதணும்னா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ஒழுங்கா எழுதணும், டார்க் ஈக்குவேஷன் ஒழுங்கா எழுதணும், அதுக்கப்புறம் அதை ப்ராப்பரா சால்வ் பண்ணணும். இட் இஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தட் இஸ் ஈஸி. பட் இங்க எக்கச்சக்க காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ளூட் ஆயிருக்கு, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ளூட் ஆயிருக்கு, அது இல்லாம இட் இஸ் an angular SHM. ஸோ எல்லா எனர்ஜியையும் கணக்குல எடுத்து நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ எனர்ஜி மெத்தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு யூஸ். ஸோ நீங்க ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதா இருந்தா யூ கேன் டூ இட். ஆல் தி பெஸ்ட். இப்போ இவனை ஸ்லைட்டா நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். லெஃப்ட் ரைட் எந்த டைரக்ஷனா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்? நான் இவனை ஸ்லைட்டா ரைட் சைட் டிஸ்பிளேஸ் பண்றேன் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போமா? லெட் மீ டிஸ்பிளேஸ் திஸ் பாய் டு த ரைட் சைட். ஸோ இப்போ நான் அவனை லைட்டா ரைட் சைடு டிஸ்பிளேஸ் பண்ணா இவன் என்ன ஆவான் பாருங்க. லெட்ஸ் சே இந்த இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்றேன் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த இடத்துக்கு நான் அவனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இது ரொம்ப பெரிய தீட்டா, இவ்வளவுலாம் போகக்கூடாது. நமக்கு டயக்ராம் புரியணுன்றதுக்காக நான் பெருசா போட்டிருக்கேன். The theta, actual theta will be like really small. நான் இவ்வளவு தூரத்துக்கு அவனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு இந்த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுமா? ஒரிஜினல் இந்த ஸ்ப்ரிங்கை விட now the stretched spring, ஸ்ப்ரிங் லைட்டா எனக்கு ஸ்ட்ரெச் ஆகி இப்படி வந்திருக்கும். ஸ்ப்ரிங்கோட ஸ்ட்ரெச் this is r into theta, right? The smaller இது r into theta இல்ல l into theta, right? This is l into theta. l னா என்ன? இந்த டிஸ்டன்ஸ் தான் l அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கோம். இங்க டேர்ம்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க பசங்களா. இங்க நம்ம l ன்னு எதை அசியூம் பண்ணிருக்கோம்? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இதை தான் நம்ம l அப்படின்னு அசியூம் பண்ணிருக்கோம். ரைட்? ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு தூரம் வெளியே போகுது, எல்லோட வேல்யூ என்ன? இது வந்து பெரிய r, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் r. ரைட்? இந்த இடத்துல இருக்கிற குட்டி சர்க்கிளோட ரேடியஸ் ஸ்மால் r. அப்ப எல்லோட வேல்யூ இஸ் r மைனஸ் r அப்படின்னு வரும். இங்க லென்த் ஆஃப் தட் பெண்டுலம், அத பெண்டுலம்னு எடுத்துப்போமே.
அந்த பெண்டுலமோட லென்த் எல், அதோட சென்டர் ஆஃப் மாஸ் பெரிய ரிங்கோட சென்டர்ல இருந்து டிஸ்கோட சென்டர் வந்து எல்லுங்கிற லென்த்ல இருக்குன்னு வச்சுப்போம். அந்த எல்லோட வேல்யூ தான் என்ன? ரிங்கோட ரேடியஸ் மைனஸ் டிஸ்கோட குட்டி ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். சோ எல் இன்டு தீட்டா, அதுதான் இங்க ஸ்ப்ரிங்குக்கான எக்ஸ்டென்ஷன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, ரைட்? இந்த பாயிண்ட்ல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? அப்ப அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஹைட்டோட லென்த் என்ன வரும் பாருங்க, தட் இஸ் h. இந்த குட்டி ஹைட் இங்க இருந்து அது இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குட்டியோண்ட ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஹைட் எப்படி கால்குலேட் பண்றது? நேத்திக்கு அதுக்கு ஒரு டயக்ராம் நம்ம, இஃப் யூ ரிமெம்பர், இது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்க ஹைட், இது L சொல்லியாச்சு, and this is theta, right? அப்ப எனக்கு இது என்ன வரும்? L cos theta. இந்த டோட்டல் லென்த் L, ரைட்? அப்போ இந்த h ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, h is equal to L minus L cos theta. h is equal to L into 1 minus cos theta. ரைட்டா? சோ நான் இங்க லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறேன். மீனிங் என்னன்னா, நான் இவனை இவ்வளவு தூரத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இவன் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கான், ரைட்? தீட்டாங்கிறது நான் கொடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அதை விட அதிகமா நான் டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டுருக்கேன். இவன் ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கான். அதுல நடுவுல ஒரு இடத்துல நான் போட்டோ எடுத்து அதை அனலைஸ் பண்றேன், ரைட்? ஏன்னா எப்பவுமே எனர்ஜி மெத்தட்ல நம்ம இன்டர்மீடியட் பொசிஷனை தான் எடுக்கணும். நான் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்தேன்னா அதுல ஏதாவது ஒரு எனர்ஜி மிஸ் ஆயிடுமா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல எனக்கு கைனடிக் எனர்ஜி மிஸ் ஆயிடும், மீன் பொசிஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மிஸ் ஆயிடும். சோ நான் இன்டர்மீடியட் பொசிஷன் இருக்கிற எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணும், இன்டர்மீடியட் பொசிஷன். சோ நான் திருப்பி சொல்றேன் பாருங்க, ஒரிஜினலா இவன் இந்த இடத்துல இருந்தானா, இவனை நான் இது வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு ரிலீஸ் பண்றேன். இப்ப என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் அவனை திருப்பி பிடிச்சி இழுப்பான், கிராவிட்டினாலயும் அவன் கீழே உருண்டு வருவான். வர்றவன் அங்கே நிக்க மாட்டான், திருப்பி ஓவர் ஷூட் ஆயிட்டு இங்க வருவான். சோ அதுக்கப்புறம் அங்கே போவான். சோ இட் வில் கீப் ஆசிலேட்டிங். அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிராவிட்டி ஆஸ் வெல் ஆஸ் ஸ்ப்ரிங், அது ரெண்டுமே ரெஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் இங்க, ரைட்? சோ நான் கிராவிடேஷனல் எனர்ஜியையும் எழுதணும், ஸ்ப்ரிங் எனர்ஜியையும் எழுதணும், கைனடிக் எனர்ஜி எழுதணும். சோ எல்லா எனர்ஜியையும் எழுதி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் வந்து mgl, mgh. ஸ்ப்ரிங் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் mgh. ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இதுதான் எனக்கு ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன், கரெக்டா? ஸ்ப்ரிங் வந்து L தீட்டா அப்படின்ற லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சோ half kx ஸ்கொயர். அது இல்லாம இந்த பாயிண்ட்ல இவனுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். So half mv square will be the velocity at that point. Done. All okay? So இதுதான் மூணு different energy. So இதை எழுதி we are going to solve this equation. So what is the concept? எப்படி solve பண்றது? So energy எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ ஒரு SHMல energy, overall mechanical energy change ஆகுமா ஆகாதா? ஒரு ideal simple harmonic motion வச்சிருக்கோம். ஒரு ideal simple harmonic motionல the total mechanical energy, will it change or not? Total mechanical energy change ஆகுமா ஆகாதா? That is my question. சொல்லுங்க பாப்போம். Ideal simple harmonic motion, yes, total mechanical energy it's not going to change, correct? So change ஆகாது தானே. எனக்கு இண்டிவிஜுவலா கைனெட்டிக்ல இருந்து பொட்டன்ஷியலுக்கு ஸ்விட்ச் ஆகலாம், பொட்டன்ஷியல்ல இருந்து கைனெட்டிக் மாறி மாறி வரும், but the total energy will remain constant. Right? The total energy constant, it won't change. அப்போ இந்த சிஸ்டம்ல what is the total energy E அப்படின்னு எடுத்துப்போம். This is a constant. Total energy in a system is constant. Total energy in a system is constant and this is equal to, so first நம்ம kinetic energy இருக்கிறதுலே simple half mv square அப்படின்னு எழுதிக்கலாம். Kinetic energy is so simple, half mv square. Done. Right? அடுத்தது plus spring ஓட potential energy half kx square. நமக்கு தெரியும் தானே, energy stored in a spring is half kx square. படிச்சிருக்கமா? Next, gravitational potential energy mgh அப்படின்னு வருமா? mgh. so இந்த பாடியை நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டுருக்கேன், இங்க இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு விட்டுருக்கேன். இவன் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கான். இப்ப இன்டர்மீடியட்டா ஒரு பொசிஷன் இருக்கு, அந்த பொசிஷன்ல அவனோட எனர்ஜியை நான் மேப் பண்றேன். அவனுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்கு? அவன் he is in the process of moving. அப்ப அவனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி இருக்கு, that is half mv square, right? Let's say இவன் இங்க இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்ப வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி டான்ஜென்ஷியல் டவுன்வர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ half mv². ஃபர்ஸ்ட் டேர்ம் கிளியர். ரெண்டாவது அவனோட ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ kx², ஸ்ப்ரிங்க நான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன், அதுல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ தட் இஸ் half kx². ரைட். நெக்ஸ்ட் இவனோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கீழ இருந்து கொஞ்சம் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இங்க இருந்தது இங்க போனதுக்கு அப்புறம் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் h. அந்த h தான் இங்க நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஆல் த த்ரீ எனர்ஜிஸ், கைனடிக், ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிளியர்? இப்ப அடுத்த ஸ்டெப் சிம்பிள். இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ்ல ஈக்குவேஷனுக்குள்ள எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்க இருக்கிற பேசிக் x, v, h எல்லாத்தையும் in terms of the variables from the question. Questionல இருக்கிற வேரியபிள்ஸ் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் டன். சோ v க்கு பதிலு நான் என்ன யூஸ் பண்ணலாம்? half m into l omega square, l square omega square. எப்படி இந்த ஃபார்முலா வந்தது? v is equal to l omega. நார்மலா r omega அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்க எனக்கு அதோட லென்த் l எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கமா ஏற்கனவே. லென்த் இஸ் l. ரைட்? ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது l என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதனால r க்கு பதில் நான் l அப்படின்னு எடுத்துக்கிறேன். The center of mass is at a distance l. l square omega square plus 1/2 k into x என்ன வரும்? x is l into theta. Right? l into theta. அதுதான் x. So l square theta square plus mg. h ஓட வேல்யூ என்ன? l into 1 minus cos theta. அவ்வளவுதான். ரைட்? சோ இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா போட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சிம்பிள் டிஃபரன்சியேஷன். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஈஸி. இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. வெறும் டிஃபரன்சியேஷன் பண்ணி ஈக்குவேட் டு 0 போட்டா ஆன்சர் வந்துடும். பட் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இந்த ஒரு ஸ்டெப்னால தான் இது அட்வான்ஸ் ப்ராப்ளம். ரைட்? இல்லைன்னா இது வந்து ஒரு மெயின்ஸ் லெவல் ஈஸி ப்ராப்ளமாவே இருந்திருக்கும். இங்க ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நார்மலா நமக்கு SHMல ஐதர் ஸ்ப்ரிங் இல்ல கிராவிட்டி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். இங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. That is why the advanced thingy. Right? இப்போ next step, just differentiate it. Differentiate பண்ணுமா? So மொத்தமா நான் differentiate பண்ணேன்னா எனக்கு left hand side 0 அப்படின்னு வந்துரும். ஏன்? Total energy is a constant. Right? ங்கிறது constant. Total energy vary ஆகாது. ஒரு constant differentiate பண்ணா அது 0 ஆகுமா? So after this step நான் இதை differentiate பண்ணா, ஒரு constant differentiate பண்ணா E will become 0. Energy becomes 0, which is equal to இங்க m/2 l square. அது அப்படியே இருக்கும். omega square differentiate பண்ணா 2 omega into d omega by dt. omega square differentiate பண்ணா 2 omega d omega by dt plus இங்க next k l square by 2 into 2 theta into d theta by dt. 2 theta d theta by dt plus finally இதை நான் differentiate பண்ணா the third term mgl into 1 differentiate பண்ணா 0 minus cos theta differentiate பண்ணா எனக்கு sin theta into d theta by dt. அது I am differentiating with respect to t. Differentiating with respect to t. Right? Simple. Next. இது எல்லாத்தையும் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அதோட கரஸ்பாண்டிங் டெர்மினாலஜினால ரீப்ளேஸ் பண்ணணும். d omega by dt என்னது? If you remember, d omega by dt and that is alpha. d theta by dt அது omega. சர்க்குலர் மோஷன்ல இல்ல ரொட்டேஷனல் மோஷன் பேசிக்ஸ்ல படிச்சிருக்கோம். I assume you remember, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் இங்க இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். 2 and 2 கேன்சல், 2 2 கேன்சல், இங்க கேன்சல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் ஒரு ஸ்கொயர் அண்ட் எல் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இங்க என்ன இருக்கு? 0 ஈக்குவல்ஸ் m ஒமேகா இன்டு ஆல்பா இருக்கா? m இன்டு ஒமேகா இன்டு ஆல்பா பிளஸ் இங்க k l theta into omega. Right? d theta by dt is omega அப்படின்னு வரும். Plus event m g
அண்ட் இன்னொன்னு ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன். கொஸ்டின்ல நமக்கு கொடுத்திருந்தாங்க ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், அசியூமிங் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஃபார் ஸ்மால் தீட்டா sin theta is almost equal to theta அப்படின்னு வரும். For small values of theta, sin theta is equal to theta. So அந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணோம்னா sin theta க்கு பதில் I can write theta into d theta by dt க்கு omega. Right? So m omega alpha kl theta omega mg theta omega. So omega காமனா இருக்கு, நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்? இப்போ m ஆல்பாவை மட்டும் ஒரு சைடுல வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் சைடு நான் கொண்டு வரேன். ஸோ மைனஸ் இன்டூ kl பிளஸ் mg இன்டூ தீட்டா. ஸோ மைனஸ் kl பிளஸ் mg இன்டூ தீட்டா. ஆல்ரைட், இது வரைக்கும் கிளியரா பசங்களா? இஸ் திஸ் கிளியர்? ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? minus kl plus mg into theta. இப்போ அடுத்த ஸ்டெப் alpha equals, we need to go to the next page. Okay, இங்க எழுதிடலாம். alpha equals minus k by m l plus g. One second. இங்க I think ஒரு alpha மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். l. So k by ml gm by ml into theta, right? So k by ml gm by ml. So l cancel, m cancel. So remaining இதை எடுத்து எழுதணும்னா, if you pay attention, alpha equals minus k by m plus g by l into theta. So k by m plus g by r minus r into theta, right? Minus k by m, g by l, r minus r into theta. So that's it. And okay, inga right. Inga one small mistake. Kinetic energy la translation mattum da eduthirken. I have to consider rotation also. So rotation சேர்த்து பார்க்கும்போது it will become, one second, inga translation plus rotation. So disk ஓடது it will become 3/4 m square. அத மறந்தாச்சு. ஸோ மறக்கக்கூடாதுன்னு சொல்லி நானே மறக்கிறேன். 3/4 mr². Don't forget that. ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 3/4 ml². இங்கே 0 ஈக்குவல்ஸ் 3/4 m. ஸோ இது 2 ஆயிடும். you'll have 3/2 இங்கே மீதி இருக்கும். ஸோ one sec. 3/2 m, 0 equals 3/2. Same இங்க 3 and the 2/3 will go to the right side. So alpha equals 2/3. That's it. Alpha equals 2/3 minus 2/3. So alpha equals minus 2/3 k by m plus m by k by m plus g by r minus r. அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து ஒமேகா கண்டுபிடிச்சு எழுதுனீங்கன்னா டன், ரைட்? ஸோ இங்க ஒரே ஒரு மிஸ்டேக். இட் இஸ் மை மிஸ்டேக். டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் எடுத்தேன். இட் இஸ் அ டிஸ்க். ஸோ நம்ம ரொட்டேஷனையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். half mv² plus half i⍵². ஐயோட வேல்யூ 1/2 mr². ஞாபகம் இருக்கா? டிஸ்கோட மொமெண்டம் 1/2 mr². அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணும்போது the total energy will become 3/4 mv². So as a result you will get 2/3. இப்போ இதுதான் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆல்பா ஈக்குவல்ஸ் minus ω² into theta, right? Alpha A is equal to minus ω² x. Translatory motion க்கு வரும். Rotational க்கு alpha is equal to minus ω² theta, right? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா your omega equals root of 2/3 of k by m plus g by r minus r. அவ்வளவுதான், right? 2/3 k by m plus g by r minus r. All right?
how do you energy equation? Yes. Okay. இப்போ இங்க இந்த பாடியில இருக்கிற எல்லா எனர்ஜியையும் நான் எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன எனர்ஜி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ஸ்ப்ரிங் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கணும். மூணாவது அந்த பாடி இஸ் மூவிங். அது ரெஸ்ட்ல இல்ல, இட் இஸ் மூவிங். ஸோ எனக்கு அதுல ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கணும். அண்ட் நாலாவது பார்ட் என்ன? தட் இஸ் ரோலிங். அது ஒரு டிஸ்க் ரோலிங் மோஷன்ல இருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜியில ரெண்டு பார்ட்ஸ் வரணும். ஒன்னு டிரான்ஸ்லேஷனல், இன்னொன்னு ரொட்டேஷனல். நான் அந்த ரொட்டேஷன் பார்ட்டை தான் இங்க மிஸ் பண்ணிருந்தேன். and then I changed it, right? half mv² வந்து பியூர் டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் 1/4 mv² ரொட்டேஷனலுக்கு வரும். அதையும் சேர்த்து 3/4 mv². this is step 1. இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது. நெக்ஸ்ட் அந்த எனர்ஜியில இருக்கிற ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸை क्वेश्चनல கொடுத்திருக்கிற டேர்ம்ஸால ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். எனர்ஜியில இருக்கிற ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் V, X, H அது எல்லாமே ஜெனரல் டேர்ம்ஸ். இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிற வேரியபிள்ஸால ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். சோ V க்கு பதில் R ஒமேகா, இங்க இட் இஸ் L ஒமேகா, ரைட்? நெக்ஸ்ட் X அது ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மென்ட், இங்க இட் இஸ் L theta. and then அது elevation of the disk, இங்க it is L minus cos theta. substitute பண்ணதுக்கு அப்புறம் differentiated. ஏன் differentiate பண்றோம் தெரியுமா? total energy constant ன்னு இருக்குல்ல, if you differentiate it that becomes 0. total energy is a constant, so differentiate பண்ணா 0 ஆயிடும். நமக்கு மீதி இருக்கிற டேர்ம்ஸ்ல இருந்து அழகா ஆல்பா ஈக்குவேஷன் வந்து நிக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஆல்பா is equal to minus some constants into theta, அந்த ஃபார்மேட் வரணும். இங்க இருந்து alpha equals minus some constants into theta, அந்த ஃபார்மேட்ல ப்ராப்பரா எழுதுனீங்கன்னா you can compare that with the standard equation. ஒரு SHM ஓட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஒரு SHM ஓட ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் என்ன? எனக்கு acceleration should be equal and opposite to, I mean proportional. equal இல்ல, it should be proportional to displacement and opposite direction. so A is equal to minus, A is proportional to minus X வரும் லீனியருக்கு. alpha is proportional to minus theta அப்படின்னு வரும், right? for angular. இப்போ அந்த proportionality symbol ரிமூவ் பண்ணும்போது நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற கான்ஸ்டன்ட் இஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் அப்படியே ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா இஸ் root of 2/3 k/m plus g/r minus r. That's it. So root of 2/3 k/m g/r minus r. First option. k/m g/r minus r 2/3. So k/m g/r minus r 2/3. So இதை நீங்க torque equation, force equation யூஸ் பண்ணி கூட எழுதலாம். totally fine, right? But அது இதோட ஒரு சில மெஜாரிட்டி கேசஸ்க்கு அது ஈஸியா இருக்கும். But energy equation is like simple. And the procedure is simple. Energy equation எப்படி யூஸ் பண்ணணும்னா, you can use this method to solve any oscillation question. ஒரு பாடியை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடணும். No, it will undergo an oscillation. அப்போ இன்டர்மீடியட் பொசிஷனை சூஸ் பண்ணி அதுல எல்லா எனர்ஜியும் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன். That's it. Step 1 அந்த ஈக்குவேஷன். Step 2 கொடுத்திருக்கிற வேரியபிள் டேர்ம்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். Step 3 differentiate it. And finally you'll get the standard format. அதுல இருந்து ஒமேகாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். Done. Right? So இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஒரு அட்வான்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு. Now let's go to the next question. Okay, ஒரு சில angular momentum related concepts பார்த்துட்டு நம்ம திருப்பி வரலாம். So அப்ப rolling motion முடிஞ்சிருச்சா? So translatory and rotatory combine பண்ணது rolling motion. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற quantity angular momentum அப்படின்னு. நேத்திக்கு ரெண்டு கான்செப்ட்ஸ் பார்த்தோம். If you remember, moment of inertia ஒன்னு, moment of force. torque அப்படின்னா moment of force அப்படின்னு பார்த்திருப்போம். So moment அப்படின்னா something related to rotation, right? Anything that is related to turning இல்ல spinning அப்படின்னு வச்சுப்போம். இப்ப moment of inertia இருந்தது, moment of inertia. force இருந்தது, moment of force torque பார்த்தோம். அதே மாதிரி forceக்கு ரிலேட்டடா இன்னொரு முக்கியமான குவாண்டிட்டி இருக்குல்ல, momentum. அதுக்கு எனக்கு மொமெண்ட் போட முடியுமா? Yes, very well, very much you can do it. So moment of momentum, அததான் நம்ம angular momentum அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொமெண்டமுக்கு நான் மொமெண்ட் போட்டேன்னா that is angular momentum. Why not? Forceக்கு இருக்கும்போது why not for momentum நம்ம போட முடியும்.
கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மொமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மொமெண்டம். மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிசிக்கல் குவான்டிட்டி. மொமெண்ட் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் an adjective that qualifies this concept of qualifies the noun. So moment of momentum அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். Moment of momentum, right? Next, so angular momentum அப்படின்னா ஒரு நார்மல் மொமெண்டமுக்கு நான் மொமெண்ட் எடுக்கிறேன். That is angular momentum. Conceptual formula என்ன? R cross P. நம்ம டார்க்குக்கு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? R வெக்டார் cross F வெக்டார். ஏன்னா இதுதான் ஒரு டார்க்கோட பேசிக் கான்செப்சுவல் ஃபார்முலா. R cross F. அதே மாதிரி மொமெண்ட், இது வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் R cross F. அப்ப மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் R cross P. டன், ரைட்? R cross P. டன், முடிஞ்சிச்சு. இப்போ இதோட மீனிங் என்ன? கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, R P sin theta, ரைட்? R P sin theta. இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, என் கொஸ்டின் என்ன? என் கொஸ்டின் I'll try to answer this question. ஒரு பார்ட்டிகிள் பாயிண்ட் மாஸ், அந்த பாயிண்ட் மாஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் வெலாசிட்டியில ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கு ஒரு பாயிண்ட் மாஸ். இப்ப அந்த ஸ்ட்ரெயிட்டான லைன்ல, அதாவது யூனிஃபார்ம் மோஷன் வச்சுப்போமே. we know what is uniform motion, கரெக்டா? யூனிஃபார்ம் மோஷன் அர்த்தம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். இப்ப எனக்கு ஒரு பாடி ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல நேரா போயிட்டே இருக்கு. இப்ப அந்த பாடிக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குமா இருக்காதா? அதான் என் கேள்வி. ஒரு லீனியரா ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் பாடி, எக்ஸ்டெண்டட் பாடி எல்லாம் கிடையாது, ரிஜிட் பாடி கிடையாது, ஒரு பாயிண்ட் மாஸ். சோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் மாஸுக்கு ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குமா இருக்காதா? தட்ஸ் மை क्वेश्चन. கேன் யூ டெல் மீ எஸ் ஆர் நோ? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட் மாஸுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குமா இருக்காதா? Yes or no? Okay, answer is yes, இருக்கும். இல்லை, இருக்கும், இருக்கும். Yes, it can have a momentum, angular momentum இருக்கும். இங்க லாஜிக் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த பாயிண்ட் மாஸ்ன்னு வச்சுப்போம், ரைட்? இவன் நேரா போயிட்டு இருக்கான். இப்போ என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து I want to keep looking at, நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும். அவன் நேரா போனாலும் நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும்னா ஐ ஹாவ் டு டர்ன், கரெக்டா? நான் ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்குமா? அப்ப அதோட மீனிங்கை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா, என் பாயிண்ட்ல இருந்து, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து த பொசிஷன் வெக்டார், அவன்கிட்ட நான் கொடுத்திருக்கிற பொசிஷன் வெக்டாரோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா? சோ லுக் அட் திஸ். ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்துப்போம். திஸ் இஸ் a பாயிண்ட் மாஸ் அண்ட் அது ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு with a velocity v, right? A point mass of mass m, it's going towards the right with a velocity v. நான் ரேண்டமா இங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்திருக்கேன். ஓ, எனக்கு இங்க இருந்து அவனோட ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்டா சிம்பிள். இவன் இந்த டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு இருக்கான்னா நான் இனிஷியலா அவனை இப்படி பார்க்கணும். அதுக்கப்புறம் இவன் he is here, நான் இப்படி பார்க்கணும், இப்படி இப்படி. So meaning this is my position vector, this undergoes a rotation, ரைட்டா? So பார்க்கிறவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இவனை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு this guy should rotate. The one who observes, right? The one who யாரு ரெஃபரன்ஸா இருக்கிறாங்களோ அந்த ரெஃபரன்ஸ் பர்சன் should rotate. அதனால எனக்கு ஒரு லீனியர் மோஷன்ல இருக்கிற பாடிக்கு கூட என்னால ஆங்குலர் மொமெண்டம் சொல்ல முடியும், ரைட்? இந்த கான்செப்ட் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஒரு இதுக்கு முன்னாடி ரொட்டேஷனல் மோஷன்லாம் படிச்சிருப்போம். ரொட்டேஷனல்ல லீனியர் பார்த்திருப்போம் நம்ம. ஒரு லீனியர் மோஷனுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எஸ், டிபெண்டிங் ஆன் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எங்க எடுக்கிறீங்க, ரெஃபரன்ஸ் வெலாசிட்டியோட அதே லைன்ல எடுத்தா ஆங்குலர் மொமெண்டம் 0, ரைட்டா? இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான், அவன் இந்த பாடி அனலைஸ் பண்ணா இட் வில் கோ ஸ்ட்ரெயிட், அவன் டர்ன் பண்ண தேவையே கிடையாது, ரைட்? சோ அங்க எனக்கு மொமெண்ட், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் நாட் பாசிபிள். அதுவே நான் ரெஃபரன்ஸ் இங்க எடுக்கும்போது he will turn, அந்த பாடிக்கு என்னால ஒரு ஆங்குலர் மொமெண்டம் சொல்ல முடியும், ரைட்? அந்த ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா என்ன பார்த்தோமா? L equals R cross P. இங்க R என்ன, P என்ன? இங்க R and P, what are the values of R and P? So even the reference origin அப்படின்னு வச்சுப்போம். This is the line of motion of the body. The body ஓட velocity இங்க it's moving in this direction, V அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? the body ஓட velocity is V. அப்போ இங்க இருந்து நான் ஒரு லைன் போடுறேன்,
this is r vector. Right? இதுதான் என்னோட r vector அப்படின்னு வச்சுப்போம். இல்லைன்னா wait 1 second. So reference இங்க இருக்கு. Straight line. So இவனோட velocity is v. இதுதான் r vector. Right? r. கரெக்டா? இப்போ r க்கும் r vectorக்கும் v க்கும் இருக்கிற ஆங்கிள் என்ன? theta. Right? r vector and v vector. ஏன்னா r ஓட டைரக்ஷன் அது, velocity ஓட டைரக்ஷன் இது. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் theta. theta யூசுவலா நம்ம tail and tailக்கு தானே எடுக்கணும். இங்க this is theta அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஃபார்முலா என்ன? L equals r vector cross p vector. ஃபார்முலா என்ன? r p sin theta into n cap. n cap என்னன்னு நம்ம அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் r p sin theta. இதுதான் கிராஸ் ப்ராடக்டான ஃபார்முலா. a cross b means a b sin theta. கிராஸ் ப்ராடக்டான ஃபார்முலா. சோ இங்க இந்த r வெக்டாரையும் இந்த v வெக்டாரையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். To get the momentum. Actually not v, m into v. rp cross theta, p is equal to m into v இல்லையா? So இந்த r vector and mv vector. இதை நான் எப்படி rearrange பண்ணலாம்? Is equal to mvr sin theta into n cap. இப்போ இதோட interpretation, I can interpret this in two different ways. என்னென்ன? ஒன்னு, இந்த r இருக்கு இல்லையா, இதை நான் ரிசால்வ் பண்றேன். ரைட்? ஹாரிசான்டலுக்கும் அதுக்கும் இருக்கிறது r. This becomes r sin theta. Right? r sin theta. இது எனக்கு r sin theta அப்படின்னு ஆயிடும். So அந்த பாடியோட velocity, mass into velocity, momentum into r sin theta. This is one method. நான் angular momentum சொல்றதுக்கு இது ஒரு மெத்தட். angular momentum is mvr sin theta. அதாவது அந்த பாடியோட momentum direction எடுத்துட்டு என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டு தட் மொமெண்டம் டைரக்ஷன். நான் எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சிருக்கேனோ அங்கிருந்து அந்த மொமெண்டமுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டேன்னா that becomes my அந்த r sin theta இந்த இடத்துல. ஏன்னா இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடா சால்வ் பண்ணலாம். என்னன்னா r அப்படியே வச்சுட்டு வெலாசிட்டியை ரிசால்வ் பண்ணலாம். this is velocity. கரெக்டா? அப்ப நான் வெலாசிட்டியை இங்க v and v நான் ரிசால்வ் பண்ணேனா, so this becomes v sin theta. இது v cos theta வா மாறிடும். இதையே நான் எப்படி சொல்லலாம் பாருங்க. rங்கிறது இங்க v க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கா? so same momentum is m v sin theta into r. so formula same. என்னோட வேல்யூ சேம். நான் ஒன்னு velocity லைனுக்கும் என்னோட ரெஃபரன்ஸ் லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். one way of solving. இல்ல என் வெலாசிட்டியை நான் பெர்பெண்டிகுலர் அண்ட் பேரலல்னு ரிசால்வ் பண்ணி என்னால சப்ஸ்டிடியூட் பண்ணிக்க முடியும். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். போத் ஒர்க், ரெண்டுமே ஈக்குவலா நமக்கு ஒர்க் ஆகும். ரைட்? இப்போ இங்க நீங்க கத்துக்கிட்ட ஒரு புது விஷயம் என்ன? லீனியர் மோஷன்ல, ஒரு யூனிஃபார்ம் மோஷன்ல போற ஒரு பார்ட்டிகிளுக்கு கூட என்னால ஆங்குலர் மொமெண்டமை டிஃபைன் பண்ண முடியும். சோ ஒரு பாயிண்ட் மாஸ் லீனியரா போயிட்டு இருக்கு, அதுக்கே ஆங்குலர் மொமெண்டம் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ எக்ஸ்டெண்டட் பாடி, ரொட்டேட்டிங் பாடி, ரோலிங் மோஷன் எல்லாத்துக்கும் நம்மளால ஆங்குலர் மொமெண்டம் சொல்ல முடியும். ரைட்? சோ பாயிண்ட் மாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. இப்ப நம்ம பியூர் டிரான்ஸ்லேஷன் பார்த்தோமா? ஒரு பியூரான டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எனக்கு ஒரு பியூர் ரொட்டேட்டிங் பாடி, ஒரு பியூரான ரொட்டேட்டிங் மோஷனுக்கு ஹவு டு வி கால்குலேட் ஆங்குலர் மொமெண்டம்? So ஒரு pure rotating body க்கு how do we calculate angular momentum? Formula simple. Pure rotating body க்கு I omega. Simple. நமக்கு normal momentum formula இருக்கு இல்லையா? mv. அதுக்கு corresponding. So p is equal to mv. அதே மாதிரி L is equal to I into omega. m க்கு பதில், மாஸ்க்கு பதில் இங்க moment of inertia, அங்க velocity க்கு பதில் இங்க angular velocity. இது எப்ப யூஸ் பண்ணோம்னா, ஐ நம்ம எப்ப சொல்ல முடியும்? ஒரு ரிஜிட் பாடி ரொட்டேஷன்ல இருந்ததுன்னா, ரைட்? இல்ல ஒரு பாயிண்ட் பாடியே ரொட்டேஷன்ல இருக்கும்போது ஐ என்னால அந்த பாயிண்ட் பாடிக்கு டிஃபைன் பண்ண முடியும். mr². சோ I ஒமேகா. முன்ன பார்த்த ஃபார்முலா இருக்குல்ல, mvr sin theta, அது டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு. இல்ல நான் வெலாசிட்டியை லீனியரா கன்சிடர் பண்ணேன்னா ஐ கேன் யூஸ் தட். ரொட்டேஷன் மோஷன்ல கூட லீனியர் வெலாசிட்டி இருக்கும்ல, அந்த லீனியர் வெலாசிட்டியை யூஸ் பண்ணி ஐ கேன் யூஸ் தட் ஃபார்முலா mvr sin theta, ரைட்? இல்ல mv into r perpendicular.
இங்க ஒரு ரிஜிட் பாடி ரொட்டேட் ஆகுது இல்ல ஒரு பாயிண்ட் பாடி ரொட்டேட் ஆகுது சோ அதுக்கு 𝑖𝜔 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் வாட் இஃப் இட் இஸ் a ரோலிங் மோஷன் அது ஒரு ரோலிங் மோஷன் அதுக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கு ரொட்டேஷனல் மோஷனும் இருக்கு இப்போ அதுக்கு நான் எப்படி ஆங்குலர் மொமெண்டம் நான் சொல்லுவேன் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும் அதுல ஆங்குலர் மொமெண்டம் will have two components ஒன்னு அந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷனோட அதனால வர்ற ஒரு மொமெண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அது எங்க நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல சோ ஒரு பாடி ரோலிங் மோஷன்ல இருக்கும்போது அந்த ரோல் ஆகுற பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன வெலாசிட்டி இருக்குமோ அந்த வெலாசிட்டியை நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி அதுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிப்போம் சோ ஒரு ரோலிங் மோஷன்ல இருக்கிற ஒரு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் வெலாசிட்டியை எடுத்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆங்குலர் மொமெண்டம் பார்ட் 1 இது பார்ட் 2 அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்குல்ல சோ வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் அந்த மோஷனுக்கு தனியா 𝑖𝜔 சோ mvr தனியா v க்கு பதில் v சென்டர் ஆஃப் மாஸ் போட்டுக்கணும் 𝑖𝜔 தனியா ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு வெக்டோரியலா நம்ம ஆட் பண்ணோம் சோ தட் இஸ் ஓவரால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜெனரல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ஓகே இங்க இல்ல தட் இஸ் ஜெனரல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒரு ரொட்டேஷன் ரோலிங் பாடி இருந்ததுன்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டரி தனியா ரொட்டேஷனல் தனியா எழுதி எடுத்து ஆட் பண்ணிக்கணும் டன் இப்போ ஃபைனல் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கடைசி டாபிக் பாருங்க கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சோ நம்ம நார்மல் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படிச்சிருப்போம்ல நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்லயே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் சேர்த்து படிச்சிருப்போம் when the net external force is 0 ஒரு பாடியில எக்ஸ்டர்னலா வெளியே இருந்து எந்த ஃபோர்ஸுமே இல்லைன்னா the entire momentum of the system is conserved right உள்ளுக்குள்ளற அந்த பார்ட்டிகல்ஸ் ஒருத்தர் சண்டை போட்டுக்கலாம் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கலாம் அதனால அந்த பாடியோட நெட் மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது நம்ம கொலிஷனோட பேசிக் பிரின்சிபல் தானே 3 டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் பார்த்திருப்போம் மூணுத்திலயுமே மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன் வெளியே இருந்து யாரும் எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல நார்மலா ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டா இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் என்ன ஒரு ஃபேமிலிக்குள்ளர எல்லாரும் அடிச்சுப்பாங்க பிடிச்சுப்பாங்க பட் வெளியே இருந்து யாரையும் உள்ள விட மாட்டாங்கல்ல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளர நடக்கிற விஷயத்த வெளியே யாரும் போக மாட்டாங்க அதே மாதிரி ஒரு சிஸ்டம் மல்டிபிள் பார்ட்டிகல்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு வெளியே இருந்து எந்த டார்க்கும் உள்ள வரலனா தேர்ட் பர்சன் யாரும் நெட் எக்ஸ்டர்னல் டார்க் வெளியே இருந்து நம்ம உள்ள எதுவும் டார்க் கொண்டு வரலனா அந்த சிஸ்டமோட ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் லீனியருக்கு என்ன சிச்சுவேஷனோ அதே சிச்சுவேஷன் தான் லீனியர் மொமெண்டம்க்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுவோம் F is equal to dp by dt right it is next external force இப்போ இதுல if net external force is 0 then p is conserved அப்படினு சொல்லுவோமா net external force 0 னா momentum is conserved அதே மாதிரி net external torque 0 அப்படினா angular momentum is conserved so இதுக்கான corresponding formula என்ன tau is equal to dl by dt torque is rate of change of angular momentum அப்போ torque 0 external torque 0 அப்படினா angular momentum change ஆகாது right the angular momentum is conserved அப்படினு அர்த்தம் right L is conserved இங்க இதோட மீனிங் என்ன dl by dt equal 0 னு வருமா if torque 0 னா external torque 0 னா dl by dt equal to 0 நான் எதை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு 0 வரும் L ஓட வேல்யூ எப்படி இருந்தா எனக்கு 0 வரும் யோசிச்சு பாருங்க கான்ஸ்டன்ட் நான் கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாதானே 0 வரும் அப்போ Lங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கணுமா கன்சர்வ்ட்னா என்ன அர்த்தம் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இட் இஸ் நாட் சேஞ்சிங் அப்படின்னு அர்த்தம் L is constant அப்போ கான்ஸ்டன்ட் மீனிங் என்ன L initial equals L final angular momentum before is equal to angular momentum after collision angular collision rotational collision அப்படினு அர்த்தம் இப்போ angular momentum ஃபார்முலா என்ன I omega I1 omega 1 is equal to I2 omega 2 and I1 omega 1 is equal to I2 omega 2 right so இதுதான் angular momentum conservation கான final formula இதோட corresponding linear formula ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கன்னோட ரீகாயிலுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு புல்லட் ஃபயர் பண்ணும்போது ஒரு கன் ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணா அந்த ரீகால் வெலாசிட்டிக்கு நம்ம லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் யூஸ் பண்ணிருப்போம் m1 v1 equals m2 v2 so அதோட corresponding angular components I1 omega 1 equals I2 omega 2 right
ரைட். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் முடிஞ்சிருச்சு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா டூ ஒன் திங். யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வரும். என்ன மாதிரி வீடியோஸ்னா, ஒரு ரிவால்விங் சேர் ஒன்று இருக்கு, ஒரு நார்மல் ரோலிங் சேர் ஒன்று இருக்கு. நான் 2 கையில 2 தம்பிள்ஸ் வச்சிருக்கேன்னா நான் அந்த சேர்ல உட்காந்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் என்ன சுத்தி விடுறாங்க. அப்ப நான் தம்பிள்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நான் சுத்த ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு சர்டன் ஸ்பீட்ல சுத்திட்டு இருப்பேன். இப்ப நான் சடனா என் கையை உள்ள கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்பீட் பயங்கரமா அதிகமாகும். என் ரொட்டேஷன் ஸ்பீடு பயங்கரமா அதிகமாகும். நான் கையை ஸ்ட்ரெச் பண்ணா என் ஸ்பீட் குறைஞ்சிரும். எக்ஸ்டர்னலா யாருமே எதுவுமே பண்ணல, ரைட்? இங்க நான் ஸ்ட்ரெச் பண்றேன், கம்ப்ரஸ் பண்றேன். என்ன நடக்குது? நான் என் ஹேண்ட்ஸ்ல தம்பிள் வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுது. நான் மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகுது. ஐ இஸ் இன்க்ரீசிங். அப்போ ஐ இன்டு ஒமேகா, ப்ராடக்ட கான்ஸ்டன்டா வைக்கிறதுக்கு ஒமேகா குறையணும். ஸோ நான் கையை ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னா நான் பொறுமையா சுத்துவேன். அதுவே நான் கையை உள்ள மடக்கி கொண்டு வந்தேன்னா நான் வேகமா சுத்துவேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட் நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் வரும். அது ஒரு தடவை பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். எந்த வித எக்ஸ்டர்னல் டார்க்குமே இல்லாம ஒரு பாடியோட ஸ்பீடை அதிகப்படுத்த முடியும், நம்மளால குறைக்க முடியும். நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்ன? மாஸோட டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான். மாஸை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன்னா ஒமேகா வில் பி லெஸ். மாஸை கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா ஒமேகா வில் பி இன்க்ரீசிங், ரைட்? இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஆல்மோஸ்ட் ஓவர். நம்ம ப்ராப்ளமுக்கு போலாம். சோ இது ஒரு கம்பேரிசன். இங்க இருக்கு. This is what I was saying. MVR ஒரு லீனியர் பாடிக்கு, பார்ட்டிகல் மூவிங்னா சர்க்கிள்க்கு MVR, இல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல போறதா இருந்தாலும் MVR. ஸ்ட்ரைட் லைனுக்கு MVR மட்டும் தான் போட முடியும். அதே ஒரு சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னா Vக்கு பதில் we can use R omega. So m omega r square, m r square omega, right? This is angular momentum for a circle. ஒரு point body circle ல போயிட்டு இருக்கு. அது ஒரு rigid body rotate ஆயிட்டு இருக்கு அப்படின்னா I into omega. அதோட angular velocity, moment of inertia into angular velocity I omega. ஃபைனலா எனக்கு ஒரு பாடி ரோலிங்லயும் இருக்கு, ரொட்டேஷன், ஐ மீன் ரோலிங் மோஷன், அதுக்கு டிரான்ஸ்லேஷனும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. ஸோ L சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட moment of angular momentum about its center of mass I omega. இங்க அவனோட I omega போட்டுக்கணும். அவனோட பியூர் ரொட்டேஷன்னால வர்றது I omega plus V center of mass. So center of mass translationல இருக்கா? So அந்த translate motionனால எனக்கு வர்ற angular momentum mvr. So mv r cross p, அந்த ஃபார்முலா. R center of mass, position vector of center of mass into velocity of center of mass. Done, right? So இதுதான் இருக்கிறதுலே biggest formula as in general formula. இதுக்கு சப் கேட்டகரி தான் இது ரெண்டுமே. சப்போஸ் இங்க டிரான்ஸ்லேஷன் இல்லாம பியூர் ரொட்டேஷன் மட்டும் இருந்தா I omega வரும். ரொட்டேஷன் இல்லாம டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருந்தா MVR வரும். ரெண்டும் சேர்த்து இருக்கும்போது this is, and again இத வெக்டாரியலா ஆட் பண்ணணும். look at this, இதுவும் வெக்டார், இதுவும் வெக்டார். ஆட் பண்ணும்போது நம்ம வெக்டார் லாஜிக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். டைரக்டா தூக்கி நியூமெரிக்கல்ல மட்டும் நம்பரை மட்டும் ஆட் பண்ணிட கூடாது. So now let's do some questions. Physics எப்பவுமே question solve பண்ணி முடிச்சாதான் you will get a full understanding. Question பாருங்க. Okay, how to score good marks in physics? Mahilesh, simple, solve. நான் எப்பவுமே சொல்றது அது ஒண்ணுதான். Keep solving questions. Physicsங்கிறத நம்ம படிக்க முடியாது. நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், எல்லாம் ஞாபகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஒரு ப்ராப்ளம், லெட்ஸ் சே உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னே வச்சுப்போம். யூ ஹேவ் அ கொஸ்டினுக்கு உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. நீங்க அந்த கொஸ்டினை கோ த்ரூ பண்ணிட்டு யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் இட் ஆன் யுவர் ஓன். அப்போதான் அது 100% கம்ப்ளீட் ஆகும். நான் சொல்யூஷனை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதனால நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தட்ஸ் அ மிஸ்டேக். நான் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு எனக்கு அந்த சொல்யூஷன் புரிஞ்சிருச்சுப்பா, ஸோ எஸ் எனக்கு அது புரிஞ்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் அதை எழுதி பார்க்க தேவையில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தட்ஸ் அ பிளண்டர். நீங்களா சொல்யூஷனை பார்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு நீயா போட்டு முடிச்ச அந்த ஆன்சரை கொண்டு வர வரைக்கும் யூ ஹாவ் நாட் லேர்ன்ட் தட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, சிம்பிள். நம்ம சால்வ் அப்படின்னு நான் திருப்பி சொல்றதுனால தெரிஞ்ச கொஸ்டின்ஸே திருப்பி சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது நீங்க சால்வ் பண்ண கொஸ்டின்ஸை திருப்பி சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல.
அஃப்கோர்ஸ் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை சால்வ் பண்ணா வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆனா 10 கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, 10மே ஒரே மாதிரி கொஸ்டின்ஸா இருந்ததுன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ரைட்? அந்த 10ல அட்லீஸ்ட் 9 கொஸ்டின் வேறையா இருக்கணும். போட்ட கொஸ்டினுக்கும் இப்ப போடுற கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் யூ ஆர் லேர்னிங், யூ ஆர் க்ரோயிங். அண்ட் ஒன் லாஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ், தப்பான ஆன்சர் வந்ததுன்னா சந்தோஷப்படணும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. எக்ஸாம்ல தப்பான ஆன்சர் வர்றதுக்கு பதில் அந்த தப்பு இப்போவே நடந்துருச்சு. ஸோ யூ கேன் கரெக்ட் இட் நவ். எக்ஸாம்ல யூ கேன் சேவ் தட் மிஸ்டேக். ஒரு மார்க் ஒரு 1 minute எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். யூ கேன் கெட் அ பெட்டர் கோர்ஸ் இன் ஐஐடி ஆர் யூ கேன் கெட் அ பெட்டர் காலேஜ் இட் செல்ஃப். ஸோ இப்போதைக்கு when you make a mistake you should feel happy and proud about making mistakes. ஆனா அதே மிஸ்டேக்கை 2வது தடவை பண்ணக்கூடாது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாது. This is how you can learn and grow. Right? So my last statement, தப்பு பண்றதுக்கு பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்விங்ல டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கெட்டிங் ராங் ஆன்சர்ஸ் இன் பிசிக்ஸ். அவ்வளவுதான். டோன்ட் டேக் இட் இன் எனி அதர் வே. சரியா? क्वेश्चन பாருங்களேன். A thin circular disk of mass m and radius r is rotating in a horizontal plane about an axis, passing through the center and perpendicular to its plane, with an angular velocity omega. So எனக்கு ஒரு டிஸ்க் இருக்கு. அந்த டிஸ்க் ஹரிசான்டல் பிளேன்ல இருக்கு. அதோட மாஸ் m and அதோட ரேடியஸ் இஸ் r, right? And this is the axis passing through the center and perpendicular angular velocity omega. So இதோட angular velocity is omega, right? Angular velocity is omega. If another disk of same dimensions but of mass m/2, இப்போ இது ஒரு டிஸ்க் அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம. This is one disk, right? இப்போ இதுக்கு மேல இன்னொரு டிஸ்க் என்ன? This is another disk. இதுக்கு மேல கொண்டு வந்து வைக்கிறாங்க another disk. Same dimensions, but இவனோட மாஸ் m/2. Gently on the first disk, coaxially. Then the new angular velocity of the system is. இப்போ இவனோட புது angular velocity என்னவா இருக்கும்? So the concept to be used here, collision ஓட concept. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா completely inelastic collision, right? Completely inelastic collision. ஏன்னா completely inelastic collisionல நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு பாடி கொலைட் ஆனதுக்கு அப்புறம் they are moving together as one single entity. அது ரெண்டும் ஒரே வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அதோட ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சேம் டைமென்ஷன்ஸ் கோஆக்சியல், then the new angular velocity of the system. அது ரெண்டும் சேர்த்து ஒரே அந்த சிஸ்டம் is starting to revolve with one single velocity. அது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஒரு டிஸ்க் மேல இன்னொரு டிஸ்கை வைக்கும் போது இனிஷியலா ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் ஸ்கிராச்சிங் இருக்கும். பட் ஆஃப்டர் அ வைல் they'll start moving with one single velocity. அது என்ன? That's a question. So simple, momentum initial equals momentum final, right? Net externally யாருமே எந்த டார்க்குமே கொடுக்கல. So initial momentum equals final, initial angular momentum is equals to final angular momentum. So initial angular momentum என்ன? ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் தான் எனக்கு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. So I into omega is equal to, அதாவது I1 into omega 1 அப்படின்னு வச்சுப்போம். omega 1 ஓட வேல்யூ தான். Okay, let's keep it in this way. ரெண்டாவது பாடி I1 plus I2 into omega 2. It's second, ரெண்டு பாடி டுகெதர் சுத்திக்கிட்டு இருக்கு. இதோட ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னா m1 u1 equals m1 plus m2 into v அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? If you remember this, completely inelastic collision, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு. m1 u1 plus m2 u2 equals m1 plus m2 into v அப்படின்னு போடுவோம். இங்க ரெண்டாவது பாடி ரெஸ்ட்ல இருக்கா, ரைட்? ஜென்ட்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரெண்டாவது பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது m2 0 ஆயிடும். இது வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு, அதோட கரஸ்பாண்டிங் ரொட்டேட்டரி மோஷன். I1 omega 1 is equal to I1 plus I2, ரெண்டும் ஒண்ணா சுத்திட்டு இருக்கு omega 2. இப்போ I1 வேல்யூ என்ன? மாஸ் இருக்கு and it is a disk, mass and radius. So m r square by 2 into omega ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? angular velocity omega. So omega equals I1 plus I2. So first diskக்கு m r square by 2 plus ரெண்டாவது டிஸ்க், ஃபர்ஸ்ட் டிஸ்க்கு m r square by 2. So second diskக்கு mass is m by 2
radius same, mr square by 2 into omega 2. இப்போ இங்க mr square by 2, mr square by 4. So ரெண்டுத்தையும் add பண்ணா 3 by 4 mr square னு வருமா? 3 by 4 mr square. So mr square by 2 omega equals 3 by 4 mr square omega 2. So mr square cancel. This gets cancelled. So omega 2 equals 2 by 3 omega. அவ்வளவுதான். இந்த 2 மேல வந்துரும், 3 கீழ போயிடும். So 2 by 3 omega is omega 2. Simple. Right, so conservation of momentum oda basic problem done. Next question. Question. A uniform solid cylinder of mass m and radius r rolls along an inclined rough plane of inclination 45 degrees. If it starts to roll from rest from the top of the plane, then the linear acceleration of the cylinder's axis will be, right? Linear acceleration of the cylinder's axis. Inga direct formula நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். If you remember, a uniform solid cylinder m roll inclined plane la 45 degrees la roll ஆயிட்டு இருக்கு. Is equal to 45 degrees inclined plane la இது roll ஆயிட்டு இருக்கு அப்படினு வெச்சுப்போம். இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? இதோட ஆக்ஸலரேஷன் இங்க. நம்ம டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்ல ஈக்குவேஷன்ஸ் எழுதியும் சால்வ் பண்ணலாம். கம்ப்ளீட்லி அப் டு யூ. டைரக்ட் ஃபார்முலா என்ன? a is equal to g sin theta by 1 plus k square by r square. Right? இப்போ இங்க it's a cylinder. சிலிண்டருக்கு k என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? So mk square is equal to I. K square கான ஃபார்முலா தான். mk square is equal to I is equal to mk square. அப்போ I ஓட வேல்யூ என்ன? mr square by 2. Right? For a cylinder, disk cylinder எல்லாத்துக்கும் mr square by 2 அப்படின்னு வரும். அப்ப k square ஓட வேல்யூ நான் என்ன எழுதலாம்? r square by 2 m கேன்சல் ஆயிடுச்சுன்னா k ஸ்கொயருக்கு பதில் r square by 2. So substitute பண்ணா g into sin 45 degrees by 1 plus r square by 2r square. Capital R ne vechupom, no confusion. 2r square. So r square cancel ஆயிடுச்சு. So g by root 2 by 1 plus 1 by 2, 3 by 2 அப்படின்னு வரும். So solve பண்ணா root 2 by 3g. So root of 2 by 3g. Option D. Direct formula ஞாபகம் இருந்தா you can straight away use that formula. நான் சொன்னேன்னா ஒரு பிளேன்ல ஒரு ரோலிங் பாடியை நான் தூக்கி வைக்கும்போது அது ஜென்டிலா கீழே எனக்கு ரோல் ஆயிட்டே வரும். ஸோ அப்படி ரோல் ஆயிட்டே வரும்போது அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. இல்ல யூ கேன் யூஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இங்க g sin theta அது சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கிற ஒரிஜினல் ஆக்சல் mg sin theta minus f ஃபிரிக்ஷன் இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல எழுதி ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் வரும். அது இல்லாம டார்க் அபவுட் த சென்டர் ஆஃப் பாயிண்ட் நான் டார்க் கண்டுபிடிக்கலாம். So ஒரு force equation, ஒரு torque equation எழுதி you can solve the case. அப்படியும் solve பண்ணலாம். Now whatever you are comfortable with, you can use that method. Next. A circular disc of radius r meter of mass m kg is rotating around the axis perpendicular to the disc. An external torque is applied to the disc such that theta equals 5t square minus 8t, right? Where theta is an angular position, theta with respect to time, how much power is delivered by the torque applied? So, evlo power delivered. So, linear motion, translation motion, power formula, the formula for power is force into velocity. For a translatory motion, work done force into displacement, Fs cos theta. So for power, force into velocity, work done, force into displacement. அதுவே rotational motion க்கு same thing in terms of rotational. Power in terms of rotation க்கு force க்கு corresponding torque, right? Velocity க்கு corresponding angular velocity. Work done same. அங்க force tau, displacement இங்க angular displacement. So rotational motion எடுத்துக்கிட்டா டிரான்ஸ்லேஷனல்ல என்னெல்லாம் ஃபார்முலா வருமோ சேம் ஃபார்முலா கரஸ்பாண்டிங் பேட்டர்ன்லயே உங்களுக்கு சீரிஸ் ஃபார்முலாஸ் வருங்க. ஸோ எஃப்வி இங்க டவ் ஒமேகா, எஃப்எஸ் டவ் தீட்டா,
இங்க we are interested in power. அப்போ tau into omega. So questionல இருந்து நம்ம tau கண்டுபிடிக்கணும், torque என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது இல்லாம omega தனியா கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணணும். So theta இருக்கா 5t square minus 8t. What is omega? 10t minus 8. Alpha equals 10. Wait. First and last. Yes. Correct. Alpha equals 10. இப்போ tau என்ன வரும் I into alpha. சரியா? Tau is I into alpha. இங்க it is a disk. Disk ஓட I என்ன வரும்? m r square by 2 into alpha. m r square by 2 into alpha. Omega is 10 into t minus 8. இங்க at time 2 seconds. அப்ப அந்த 2 seconds தூக்கி ஒமேகால சப்ஸ்டிடியூட் பண்ணனும். At time t is equal to 2 seconds. Substitute that time t here. So 10 into 2 minus 8. So 20 minus 8 is 12. அப்ப what will be the power? m r square by 2 into alpha is 10 into 12, which is 60 m r square. Right? 60 m r square. So answer is 60 m r square. So that is the power delivered by the applied torque when time t is equal to 2 seconds. 2 second ஆகும்போது 60 m r square is the power delivered by the torque. And the torque நால தான் theta change ஆகுது, and as a result the power delivered is 60 m r square. Right? Next. Now நம்ம basic level problems எல்லாம் முடிஞ்சிருச்சு. Now the VIP problems. Irodo. Ready? I think you are ready. Okay, we'll start. Point moves in a plane so that its tangential acceleration omega t, okay, whatever, tangential acceleration is a, and its normal acceleration is bt powered 4, where a and b are positive constants and t is time. At the moment t is equal to 0, the point was at rest. So initially it was at rest. Find how the curvature of radius r of the point trajectory, அதாவது curvature of radius of the point's trajectory, இங்க apostrophe s, அந்த point ஓட trajectory அப்படின்னு அர்த்தம். curvature of radius of the point trajectory, இது ஒண்ணு, and the total acceleration w. இது normal தனியா, tangential தனியா கொடுத்திருக்காங்க. This is tangential and normal separate இருக்கு. Depend on the distance covered. Right? So question purida. Can you understand the question? Smashing fire emoji. Right, cool. So omega t, tangential acceleration is a. Omega n, normal acceleration is bt to the power 4. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்க ஒரு normal acceleration இருக்குல்ல, normal அப்படின்னா perpendicular, kind of like centripetal அப்படின்னு வச்சுப்போம். As a result, அந்த body ஒரு straight lineல போக முடியாது. It will undergo a curved path. அந்த curve ஓட radius தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க normal acceleration அப்படின்னு ஒன்று இருக்கு. That is, அது வந்து ஒரு centripetal மாதிரி நம்ம assume பண்ணிக்கலாம். அதனால அந்த பாடியால நேரான லைன்ல போக முடியாது. அது ஒரு curved lineல தான் போற மாதிரி இருக்கும். அந்த curveக்கு ஒரு radius இருக்குமா? அததான் radius of curvature அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First thing. And ரெண்டு total acceleration. Right? Total acceleration. இப்போ radius of curvature க்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்றது? ஒரு சர்க்குலர் மோஷன்ல ரேடியஸ் இன்வால்வ் பண்ற ஃபார்முலா என்ன? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். கரெக்ட்டா? அப்ப அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணனும் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? ஒமேகா n, அதுதான் நார்மல் ஆக்சிலரேஷன், is v square by r. கரெக்ட்டா? ஒமேகா n is equal to v square by r. This is the basic formula for centripetal acceleration. Excuse me 1 minute. Right. So, இங்க if you pay attention, tangential acceleration is constant அப்படின்னு சொல்லியாச்சு. Omega t is a, constant. இப்போ tangential acceleration constantனா நான் equations of motion யூஸ் பண்ணலாமா? Equations of motion can be used only for constant acceleration. Acceleration vary ஆச்சுன்னா நான் equations யூஸ் பண்ண முடியாது. I have to use
differential calculus, integral differential use பண்ணணும். So இங்க acceleration is a. அப்போ what will be the velocity? u plus at. இங்க initial velocity 0வா ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So velocity என்ன? It is just v is equal to at. அதே மாதிரி s is equal to u plus at square by 2. அதோட மீனிங் s is equal to 1 by 2 at square. அவ்வளவுதான். s is equal to 1 by 2 at square. Done. அப்போ omega n, அதாவது normal acceleration is v square by r. Right? So இதுதான் எனக்கு normal acceleration. அதாவது அந்த instantல this is the centripetal acceleration. On that instant this is the centripetal acceleration. அப்ப அந்த instantல இருக்கிற v square by r போட்டாதான் எனக்கு அந்த centripetal கிடைக்கும். ரைட்? அதை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். v ஸ்கொயர் வேல்யூ என்ன? a ஸ்கொயர் t ஸ்கொயர் பை r அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இந்த v ஸ்கொயருக்கு பதில் a ஸ்கொயர் t ஸ்கொயர் பை r தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. which is equal to omega n, இங்க official formula bt to the power 4. right? bt to the power 4. alright? right? bt to the power 4. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். power 2 and power 4. Sorry. power 4 cancel பண்ணா I'll have power 2. right? இப்போ நான் அதை rearrange பண்ணா a square by r equals bt square. a square by r is bt square. எனக்கு r மட்டும் வேணும். So இதில இருந்து if I write r, a square by bt square equals r அப்படின்னு வருமா? a square by bt square is equals to r. இப்போ இங்க இருந்து நான் t ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சு இங்க எழுத முடியும் தானே? இங்க s is equal to half a t square. அங்க இருந்து t ஸ்கொயரை மட்டும் நான் எழுதி I can take t square from this equation and என்னால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஏன் இதை பண்ணணும்னா क्वेश्चनல அதான் கேட்டுக்கிறாங்க. the relationship with respect to s, distance covered. r-க்கும் s-க்கும் ரிலேஷன்ஷிப், டோட்டல் ஆக்சிலரேஷனுக்கும் s-க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் क्वेश्चनல கேட்டுக்கிறாங்க. right? So t ஸ்கொயருக்கு பதில் what can I write? s is at square by 2, which implies 2s by a equals t square. 2s by a equals t square. So substitute panna a square by b, 2s by a equals r, which implies a cube by 2bs. இதுதான் radius of curvature க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இருக்கிற லிங்க். a cube by 2bs. right? this is level 1. a cube by 2bs போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பார்ட் என்ன? we need the total acceleration. total acceleration எப்படி கண்டுபிடிக்கிறது? tangential as well as normal. அது ரெண்டுமே எப்பவுமே perpendicular-ஆ தான் இருக்கணும். tangential acceleration as well as normal acceleration will always be perpendicular. கரெக்ட்டா? அப்ப perpendicular அப்படின்னா நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணிட்டு போயிடலாமே டைரக்டா. now we can just use பைத்தாகரஸ் தியரம். right? so அப்ப பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா ஓகே நான் இங்கே போடுறேன். I need this page. okay இங்கே okay no issues. so total acceleration is particular clear தெரியல. total acceleration root of wt square plus wn square. கரெக்ட்டா? wt tangential square plus normal square போட்டா எனக்கு total acceleration கிடைக்கும். இப்போ क्वेश्चनல இருந்து wt square is a எனக்கு டைரக்டா கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு bt power 4 இருக்குல்ல, அதுல நான் t யை எலிமினேட் பண்ணிட்டு எழுதணும். eliminate t from இங்க இருந்து t யை எலிமினேட் பண்ணிட்டு I have to write it. so டைரக்டா இத தூக்கி நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிரலாம். done. so t square is 2s by a. t power 4 is 4s square by a square. கரெக்ட்டா? t power 4 is 4a square by a square. அப்ப omega n க்கு பதிலு what can I do? omega n equals b 4s square by a square. correct? b for 4bs square by a square. நான் இங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணா I'll have a square plus b 4s square by a square the whole square. ஏன்னா எனக்கு omega n square வேணும்.
அப்போ அதை நான் மொத்தமா ஸ்கொயர் பண்ணணும். ரைட், சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர், ஐ மீன் ஐ கேன் லீவ் இட் as such. இல்ல எதையாவது காமனா எடுக்கணும்னா ஐ கேன் டேக் இட் அவுட் as காமன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறது ஏ மட்டும்தான். இஃப் ஐ ட்ரை டு டேக் ஏ அவுட் as காமன், எனக்கு இங்க மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஏ போடணும். அப்பதான் எனக்கு ஏவை காமனா வெளியே எடுக்க முடியும். பிகாஸ் ஒன்லி then I'll get a ஸ்கொயர். இதுல இருந்து வெளியே வரும்போது a ஸ்கொயர் ஆயிடும். The last step would be a square of 1 plus அதுல இருந்து 4bs square by a cube the whole square அப்படின்னு வரும். Right? So 1a square of 1 plus 4bs square by a cube the whole square. Right? So final answer. So if you can check. So 1 plus 4bs square by a cube the whole square. And நான் எழுதின ஆன்சர்ல a was inside. So the previous answer நான் எழுதினதுல a was inside. 1 plus 4bs square by a cube the whole square. That's the answer. And r க்கு a cube by 2bs. So a cube by 2bs. So ஒரு இரடோ ப்ராப்ளம் இன்னைக்கு கோட்டா. one இரடோ ப்ராப்ளம் done. ஸோ இது நார்மல் இரடோ ப்ராப்ளம்ஸ் லெவலுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஹாவ் அனதர் ப்ராப்ளம். ஸோ இன்னொரு இரடோ ப்ராப்ளம் முடிச்சுட்டு வில் வைண்ட் அப் த செஷன். தட்ஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். பாருங்க. A chain of length L is placed on a smooth spherical surface of radius r with one of its ends fixed at the top of the sphere. Now, what will be the acceleration W of each element of the chain when its upper end is released? It is assumed that the length of the chain is L is less than pi r by 2. So, story என்னன்னா, எனக்கு ஒரு ஸ்பியர் இருக்குப்பா. ஒரு நார்மல் ஸ்பியர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பியர் டாப்ல இருந்து ஒரு செயின் இப்படி வச்சிருக்காங்க. Right? Kind of like a chain. The x axis, இது y axis அப்படின்னு எடுத்துப்போம். This is a chain on the top of the sphere. இப்ப क्वेश्चन பாருங்க. ஸ்பியரோட ரேடியஸ் r, ஒரு எண்ட் டாப்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. What will be the acceleration W of each element of the chain when its upper end is released? அப்போ இவனை நான் ஜஸ்ட் இங்க இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அவனோட டோட்டல் பாடியில ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்லயுமே மொத்தமா எவ்வளவு ஆக்சலரேஷன் இருக்கும் அதுதான் கொஸ்டின். ரைட்? இட் வேரிஸ். அந்த ஆக்சலரேஷன் காமனா இருக்காது. ரைட்? ஆக்சலரேஷன் பயங்கரமா சேஞ்ச் ஆகும். அந்த வேரியபிள் ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த வேரி ஆகிற ஆக்சலரேஷன் என்ன? இப்ப நான் இங்க ஒரே ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன்னா அவனுக்கு நான் ரேடியஸ் போட்டு நார்மல் போட்டு ஜி காஸ் தீட்டா ஜி சைன் தீட்டா எல்லாம் எழுதிடலாம். இங்க ஒரு பார்ட்லயும் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். ரைட்? அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? சிம்பிள் இன்டகிரேஷன். இங்க நான் ஒரு குட்டியோண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அட் அ டிஸ்டன்ஸ் தீட்டா, இங்க டி தீட்டா அப்படின்னு ஒரு குட்டி ஆங்குலர் எலமெண்ட். So this becomes r d theta. Correct? அது எனக்கு r d theta அப்படின்னு எடுத்துப்போம். That is r d theta. So இங்க it starts from 0. இங்க it goes till. இது வந்து என்னோட ரெண்டு ஆங்குலர் எண்ட் அப்படின்னு வச்சுப்போம். The total length is L of the chain. இது radius r. Right? Length of the chain is L. அது குட்டி எலமெண்ட் r d theta அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த குட்டி எலமெண்ட்ல இருக்கிற gravitational force எப்படி இருக்கும்? What is the smallest gravitational force? அந்த குட்டி எலிமெண்ட்ல இருக்கிற force எப்படி இருக்கும்னா அதோட மாஸ் வந்து dm அப்படின்னு இருக்குமா? குட்டி எலிமெண்ட், அதோட லென்த் r d theta, அதோட மாஸ் is dm, குட்டியோண்டு மாஸ் dm. ரைட்? இப்போ இங்க downward force dm into g downward directionல இருக்கும். ரைட்? இப்போ இந்த angle will also be, இங்க vertical நான் theta எடுத்திருக்கேன். So this will also be theta. So இதை நான் ரிசால்வ் பண்ணா this and this ரெண்டு காம்பனன்ட்ஸ் வரும். dm into g into sin theta. dm into g cos theta இப்படி உள்ள வரும். ஓகே? சோ இங்க எனக்கு sin theta dmg sin thetaனால தான் அந்த பாடி கீழே ஸ்லைட் ஆகும். cos thetaவை ஆப்போஸ் நார்மல் பண்ணிடுவான். இங்க உள்ள இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து நான் dmg cos theta போட்டேன்னா அது டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும். அதுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அங்க நார்மல் ஃபோர்ஸ் ஒருத்தன் இருப்பான். ஸோ டிஎம் காஸ் தீட்டாவை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. சைன் தீட்டாவால மட்டும்தான் அவன் கீழே ஸ்லைட் ஆயிட்டு வருவான். சரியா? அப்ப அந்த டிஎம்ஜி சைன் தீட்டா அவனை எடுத்து நான் மொத்தமா இன்டகிரேட் பண்ணா எனக்கு அதுல இருக்கிற ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஹவு? ஸோ இதுல இருக்கிற குட்டியோண்டு ஃபோர்ஸ் எவ்வளோ?
dF is equal to dmg, அதாவது dm into g into sin theta. அப்போ total force என்ன வரும் எனக்கு? integral, இது அப்படியே நான் integrate பண்ணணும், dm into g into sin theta. இப்போ dm value என்ன? dm value is mass per unit length into r d theta. அந்த செயினோட total mass is m. அது இருக்கிற total length is L. So mass per unit length into r d theta. சரியா? So அதை நான் இங்க substitute பண்ணா m by L into, அதாவது m by L into r d theta into g sin theta. இங்க I'll have the total force equals mass into acceleration. மொத்த forceக்கு F is equal to ma, basic formula. Right? இப்போ இங்க தீட்டாவோட integral limits என்ன? இங்க தீட்டா எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க, நான் வெர்டிகல்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்போ இங்க தீட்டா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 டிகிரி. அங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆயிட்டு வரும்போது இங்க இருக்கிற டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? நம்ம ஃபை அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். எனக்கு அந்த செயினோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் எக்ஸ்டென்ட் எவ்வளவு வருதுன்னா ஃபை அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். 0ல ஆரம்பிச்சு 5 வரைக்கும் வருது. அதாவது தீட்டா இஸ் வேரியிங் ஃப்ரம் 0 to 5. டோட்டல் ஆங்கிள் 0 to 5, ரைட்? 0 to 5 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இங்க மாஸ் கேன்சல் ஆயிடும். a is equal to integral கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே எடுத்துடலாமா? r g by l integral sin theta d theta. இப்போ 0ல இருந்து 5 ஓட ஆக்சுவல் வேல்யூ என்ன வரும்? நான் ஒரு ஆங்கிளோட டெஃபினேஷன் என்ன பாருங்க, ரேஷியோ ஆஃப் arc length to radius. So angle oda definition is ratio of arc length to radius, right? So inga arc length enna L to radius, L by R. So arc length to radius, L by R. So angle, done. For final integration, GR by L. So sin theta d theta. What is integral sin theta? Sin theta integrate panna minus cos theta varnuma. Minus cos theta. 0 to L by R. So, அப்ப limit substitute பண்ணலாமா? Minus GR by L into cos L by R minus cos 0 is 1. இப்ப இந்த minus உள்ள multiply பண்ணா you'll have GR by L into 1 minus cos of L by R. So, இதுதான் acceleration. Right? So this is the acceleration. And the body la irukra acceleration, entire body la irukra acceleration eppadi irukumna, this is it, gr by l into 1 minus cos l by r. So this is our final answer. All right? So I think இன்னைக்கு இது போதும். We have seen some good questions. இன்னொரு கடைசி question வச்சிருந்தேன், but now we'll discuss it on some other day. Right? So yeah, almost time up. அடுத்த டெஸ்ட்டுக்கு these are the portions. இன்னைக்கு நம்ம முழுசா கவர் பண்ணலனாலும் மெஜாரிட்டி ஃபார்முலாஸ் எல்லாம் கவர். ஸோ ஒன் குவிக் சம்மரி. ரோலிங் மோஷன்னா என்ன? எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷனும் ரொட்டேஷனல் மோஷனும் கம்பைண்டா இருந்ததுன்னா தட் இஸ் ரோலிங் மோஷன். அதுல பியூர் ரோலிங்னா என்ன? எனக்கு சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி v that should be equal to rotational component. அந்த ரொட்டேஷனோட வெலாசிட்டி v should be equal to r omega. You know, this is one condition. இன்னொன்னு, எனக்கு கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாட்டம் மோஸ்ட் கான்டாக்ட் பாயிண்டோட வெலாசிட்டி 0 அப்படின்னு வரணும். டாப் மோஸ்ட் பாயிண்டோடது 2 times the center of mass velocity, right? 2v அப்படின்னு வரும். சப்போஸ் என் பாடி பியூர் ரோலிங்ல இல்லைன்னா v should be greater than r omega இல்ல v should be lesser than r omega. ரெண்டு கேசஸ்லயும் எனக்கு ரொட்டேஷனோட சேர்த்து ஸ்லைடிங், ரோலிங்கோட சேர்த்து ஸ்லைடிங்கும் சேர்த்து நடக்கும். And this is rolling motion. இப்ப அடுத்தது angular momentum. Angular momentum basic formula r cross p, right? R cross p. Cross product use பண்ணா எனக்கு r p sin theta. p க்கு பதில் நான் mv substitute பண்ணலாம், r into mv, mvr sin theta. நான் either r ஓட perpendicular component எடுக்கணும் இல்ல v ஓட perpendicular component. I can choose any one of these two things. Now rv, mvr sin theta. இது ஒரு பாயிண்ட் மாஸ். ஒரு பாயிண்ட் மாஸ் பியூர் யூனிஃபார்ம் டிரான்ஸ்லேஷன்ல மோஷன்ல இருந்ததுன்னா அதுக்கு கூட என்னால ஆங்குலர் வெலாசிட்டி சொல்ல முடியும், ரைட்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வேற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்.
ஒரு டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் மாஸுக்கு கூட என்னால ஆங்குலர் மொமெண்டம் சொல்ல முடியும். So rotational motionல இருக்கிற ஒரு rigid bodyக்கு yes I can very well say an angular momentum I omega அப்படின்னு வரும். அதுவே combined motionல இருக்கிற ஒரு பாடி translation plus rotation combined motionல இருந்ததுன்னா அதோட center of massக்கு நான் translation formula MVR யூஸ் பண்ணி angular momentum சொல்லணும். அதோட rotational componentக்கு I omega ரெண்டுத்தையும் தனித்தனியா கால்குலேட் பண்ணி நான் வெக்டோரியலா ஆட் பண்ணணும். ரைட்? So this is the basics of all this stuff. நல்லா prepare பண்ணிட்டு போங்க. All the best for the next test. I'll see you in the next session. Bye bye.